சிட்டி ஆஃப் டீமன்ஸ் தான் எல்லாமே ஆரம்பிக்குது. தரையில ராஜாவை எதிர்க்க வந்த கடைசி ஹீரோக்களோட உடல்கள் குவிஞ்சு கிடக்கு. சிம்மாசனத்துல இருக்கிற அரக்கர் ராஜா சொல்றாரு, ஒரு உண்மையான ஹீரோவை ஃபேஸ் பண்ணா ரொம்ப ஆவலா இருக்காராம். ஒரு டீசென்ட் ஆள் வந்து 100 வருஷமாச்சாம். இவர்தான் டீமன் லார்ட் பெல்மென். 100 வருஷத்துக்கு முன்னாடி நெருப்போட சக்தியை மாஸ்டர் பண்ண ஒரு ஹீரோ வந்தான். அவனை இவர் ஐஸ் ஃபிளேம்ஸ் வச்சு கொன்னுட்டாரு. 90 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி எலமெண்ட்டை மாஸ்டர் பண்ண ஹீரோ வந்தான். அவனை கொதிக்கும் தண்ணியில ட்ரவுன் பண்ணிட்டாரு. 70 வருஷத்துக்கு முன்னாடி காற்றோட சக்தியை மாஸ்டர் பண்ண ஹீரோவோட டர்ன் அவனை ஒரு சூறாவளிக்குள்ள தோற்கடிச்சாரு. 50 வருஷத்துக்கு முன்னாடி பூமி ஹீரோ வந்தான். அவனை கிறிஸ்டல் சாண்ட்ல புதைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வேற எந்த ஹீரோவும் வரல. ஆனா இந்த நேரத்துல ஒரு ஸ்பெரிக்கல் ஹீரோயின் வந்து டுவல்க்கு நிக்கிறா. அவ சொல்றா, ஃபைனலி அவளுக்கு ரொம்ப ஆவலா இருக்கான். அவ டீமன் கிங்கோட சபார்டினேட் ஒருத்தனோட தலையில காலை வச்சிட்டு இருக்கா. சிம்மாசனத்துல இருந்து பெல்மன் கேக்குறாரு, இன்னும் நீ பாடம் கத்துக்கலையா? அவனுக்கு எல்லா எலிமெண்ட்ஸும் தெரியும், அதனால யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஆனா அந்த ஸ்பெரிக்கல் ஹீரோயின் சொல்றா, மென் அவங்களோட அபிலிட்டிஸை எக்ஸாஜரேட் பண்ண ரொம்ப விரும்புவாங்க. ஆனா அவர் எவ்வளோ தாங்குவார்னு தெரிஞ்சுக்க ஒரே வழி அவரை எதிர்த்து போறது தான். அவரும் அவனை நோக்கி குதிச்சு போறா. 2 பேருக்கும் இடையிலான பேட்டில் 7 நாள் 7 ராத்திரி நீடிச்சுது. கடைசியில அவ பெல்மெனோட சலைவாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான். பெல்மென் தன் உடம்பு ஏதோ அன்னோன் மேஜிக்கால கண்ட்ரோல் ஆகுற மாதிரி உணர்றாரு. ரியாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா அவரோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சுக்கிட்டே போகுது. அவ தன் வாய் எடுத்தப்போ ஸ்பார்க்ஸ் பறக்குது. எவ்வளோ டெலைட்ஃபுல், எவ்வளோ டேஞ்சரஸ். பெல்மென் கேட்குறாரு, அது என்ன சக்தி? அவ சொல்றா, அதுதான் ஜுவல் கல்டிவேஷன் மெத்தட். அதோட அந்த இன்வின்சிபிள் டீமன் கிங் ஃபைனலி ஒரு ஹீரோவால தோற்கடிக்கப்படுறாரு. அந்த பொண்ணோட பேரு அசாலியா. இப்போ 50 வருஷங்களுக்கு அப்புறம் டீமன் கிங்கோட கேசலோட ரூன்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அவளோட கிளாஸை டீமன் கிங்கோட மியூசியம்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் அந்த இடத்த பார்க்க எக்ஸைட்டடா இருக்காங்க. ஆனா அவ எதையும் டச் பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்றா. அவ ஒரு ராயல் நைட். உள்ள எல்லாரும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. சிம்மாசனத்துல டீமன் கிங் இப்போ வரைக்கும் பிரிசர்வ் செய்யப்பட்டு ஒரு ஸ்டாச்சுவா இருக்காருன்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்றா. அவர் தோற்கடிக்கப்பட்ட பிறகு அவர் ஸ்டாச்சுவா மாற்றப்பட்டாரு. அப்போ இருந்து மனித உலகம் பீஸா இருக்கு. எல்லாமே அவரை தோற்கடிச்ச ஹீரோவின் அசாலியாவுக்கு நன்றி. அந்த இன்ஸ்ட்ரக்டர் அவங்கள கேசலோட இன்னொரு ரூமுக்கு கூட்டிட்டு போக போறப்போ பக்கத்துல இருந்த ஒரு மேடை பாக்குறா. அவளோட ஆம புடிச்சு இழுத்து எல்லார் முன்னாடியும் அவளை காட்டுறா. ஹீரோவோட கம்பேஷன் காரணமா அரக்கர்கள் இன்னும் மனிதர்கள் மத்தியில வாழ அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களோட தலையில உள்ள கொம்புகளை வச்சு அவங்கள அடையாளம் காணலாம். பிறகு அவன் அந்த பொண்ணை தரையில தள்ளி விட்டுட்டு வார்ன் பண்றா, அரக்கர்கள் இப்பவும் உயிருடன் இருந்தாலும் அவங்க கிட்ட இனி மேஜிக் கிடையாது. அவங்களோட எல்லா பவர்ஸும் டீமன் கிங்கோட சீல் வைக்கப்பட்டு விட்டது. அதனால இனி அவங்க கிட்ட எந்த டேஞ்சரும் கிடையாது. அதோட அவங்க அடுத்த எக்ஸிபிஷன் ரூமுக்கு போறாங்க. ஆனா அந்த டீமன்கள் எழுந்து, இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்க, எல்லாமே மாறும்னு சொல்றா. ராத்திரி ஆகுது. அந்த டீமன் கேர்ள் டீமன் கிங்கோட ஸ்டாச்சுக்கு முன்னாடி நிக்கிறா. அவ டிராகன் சலைவாவால செய்யப்பட்ட ஒரு மேஜிக் ஆம்பிளிஃபயரை தயார் பண்ணிருக்கா. 50 வருஷமாச்சு. ஆனா ஃபைனலி அவ போதுமானதை கலெக்ட் பண்ணிட்டா. இன்னைக்கு அதை டீமன் கிங்குக்கு யூஸ் பண்ண போறா. அவளுக்கு ஒரே சான்ஸ் தான் இருக்குன்னு சொல்றா. அதனால அந்த பாட்டிலை ஓபன் பண்ணி குடிக்கிறா. உடனே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த அவளோட பவர் கொஞ்சம் திரும்ப கிடைச்ச மாதிரி உணர்றா. பிறகு எச்சி வழியே ஸ்பெல்ல உச்சரிக்கிறா. அவளுக்கு மேல ஒரு பென்டகிராம் தோன்றுது. ஒரு லைட்னிங் அவளோட பாம்ஸையும் தரையும் தாக்குது. அவ சக்தியை கான்சன்ட்ரேட் பண்ணி டீமன் கிங்கை நோக்கி போறா. ஒரு ஃபிளாஷ் ஆஃப் லைட்டுக்கு அப்புறம் அவ முழங்கால விழுந்து வேலை செஞ்சிருக்கணும்னு கெஞ்சிரா. ஆனா அவ செஞ்சது ஒரு சின்ன கிராக்கு மட்டும்தான். அது திடீர்னு உடைய ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. ஃபைனலி டீமன் கிங் பெல்மென் திரும்பி வந்துட்டாருன்னு சொல்றா. அந்த கல் இருந்த இடத்துல ஒரு சின்ன பையன் அப்பியர் ஆகுறான். அவன் ரொம்ப நாள் தூங்கிட்டு இருந்த மாதிரி ஃபீல் பண்றேன்னு சொல்றான். அந்த பொண்ணு, நீங்க நிஜமாவே கிங் பெல்மானான்னு கேட்குறா. அவரை ஆமான்னு சொல்றாரு. நீ யாரு? அவரோட பார்வையை பார்த்து அவ இது நிச்சயமா அவர்தான்னு புரிஞ்சுக்கிறா. அவர் வெளிப்படுத்துற ஆராவை வச்சு அவ ஃபீல் பண்றா. பிறகு அவ தன்னை லேசின்னு இன்ட்ரடியூஸ் பண்றா. ஒரு பெரிய மலை அணிக்கிறா. ஆனா டீமன் கிங் குழம்பி போயிடுறாரு. தரையில இருந்தா அவருக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ இருக்கிற ஜைகாண்டிக் ஃபீச்சர்ஸை பார்த்து நீ லேசியா நடிக்கிற, ஏன்னா உனக்கு இவ்வளோ மெட்டர்னல் பவர் இல்லைன்னு கேட்குறாரு. ஆனா லேசி வார்ன் பண்றா, உண்மையில நான் இப்படி தான் இருக்கேன். வாருக்கு அப்புறம் எனக்கு என்னோட அபிலிட்டிஸ் போயிடுச்சு. அதனால டீமன்ஸும் அவங்களோட அப்பியரன்ஸை மாத்திக்கிட்டாங்க. இவ்வளோ நாள் அவ வேற ஒருத்தியா நடிச்சு வேலை செஞ்சு பிளாக் மார்க்கெட்ல டிராகன் சலைவா வாங்கிட்டு இருந்தா. 50 வருஷம் ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் ஃபைனலி அவரை ரிசரெக்ட் பண்ணிட்டா. மலைகளை பிடிச்சிக்கிட்டு அந்த ஸ்கின்னி ஃபார்ம் எனக்கும் மிஸ்ஸிங் தான்னு சொல்றா. ஆனா அந்த ஸ்கின்னி வெர்ஷன் ஒரு இல்யூஷனானதுன்னு பெல்மனால நம்ப முடியல. அப்போதான் தோற்கடிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு அவருக்கு ஞாபகம் வருது. அந்த பொண்ணு அவர் எப்பவுமே என்கவுண்டர் பண்ணாத ஏதோ ஒரு எலமெண்ட்டை யூஸ் பண்ணா. லேசி, பரவாயில்ல, ஃபைனலி நீங்க திரும்பி வந்துட்டீங்க. இப்போ டீமன்ஸ் அவங்களோட எல்லா பவரும் திரும்ப பெறுவாங்கன்னு சொல்றா. ஆனா பெல்மென் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாரு. அவ இதை விட முக்கியமானது என்ன இருக்குன்னு கத்துறா. டீமன் ரேஸோட க்ளோரியை ரிஸ்டோர் பண்றதுல விட முக்கியமானது என்ன இருக்கு?
ஷர்ட்டை போட்டுக்கிட்டே அவர் சொல்றாரு, நான் ஒரு ரெட் டீமனா 1000 வருஷம் இருந்தேன். எனக்கு போர் அடிச்சிடுச்சு. எல்லாரும் பீஸ்ஃபுல்லி வாழ்ற மாதிரி தான் தெரியுதில்ல. லேசி அமைதியா இருங்க. அவங்களால டீமன் இயர்ஸ்ல அவர் இன்னும் ஒரு டீனேஜர் தான் நினைச்சு காம் பண்ண ட்ரை பண்றா. பிறகு அந்த பொண்ணு இவங்களுக்கு எதிரா என்ன பவர் யூஸ் பண்ணான்னு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க ப்ரிப்பேர்டா இருக்க முடியும்னு கேட்கறா. பெல்மன் யோசிச்சுட்டு எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றாரு. லேசி தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கா. அவர் சொல்றாரு, அது வாய் வழியா பாடிலி ஃப்ளூயிட் எக்ஸ்சேஞ்ச் செய்யற ஒரு மெத்தட். அவ அதை டூவல் கல்டிவேஷன் சொன்னா. நான் கேள்விப்படாத ஒண்ணு. லேசி கொஞ்சம் ஷை ஆகி அந்த டூவல் கல்டிவேஷனோட சென்சேஷன் எப்படி இருந்ததுன்னு கேட்கறா. பெல்மென், அது விசித்திரமா இருந்தது. என்னோட எல்லா பிளட்டும் என்னோட பாடியோட கீழ்ப்பகுதிக்கு வேகமா போச்சு. அது ஒரு விவரிக்க முடியாத பெயின்னு சொல்றாரு. லேசி, இவர் ஒரு புது பையனா இருக்காரு. இது நிஜமாவே அவருக்கு தெரியாத மேஜிக் தான் நினைக்கிறா. திடீர்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் அவங்களுக்கு பின்னாடி அப்பியர் ஆகுறா. ஏதோ தப்பா இருக்குன்னு நினைச்சேன்னு சொல்றா. அந்த பையனை 4 எலிமெண்ட்ஸையும் மாஸ்டர் பண்ண டீமன் கிங்னு அடையாளம் காட்டுறா. உன்ன மாதிரி ஒரு வீக் பொண்ணால அவனை ரெசரெக்ட் பண்ண முடியும்னு நான் எதிர்பார்க்கல. லேசி, உங்களை பாதுகாத்துக்கோங்க, ஓடுங்கன்னு சொல்றா. ஆனா திடீர்னு அவ சுவர்ல வீசப்பட்டு தரையில் அடிக்கப்படுறா. பெல்மன், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறாரு. ஆனா அவ ஓடுங்கன்னு சொல்றா. இன்ஸ்ட்ரக்டர், மத்தவங்கள பத்தி கவலைப்படுற நேரம் இல்ல, என்னோட மேஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதுன்னு சொல்றா. ஆனா பெல்மன், என்னோட மேஜிக் ரொம்ப ரெடிகுலஸ்ன்னு சொல்றாரு. அவர் கையை நீட்டுறாரு. ஆனா எதுவும் நடக்கல. எல்லாமே இன்னும் சீல்டா தான் இருக்கு. நிஜமாமே ஒரு ஸ்வாட் ஸ்லாஷ் ஒரு விண்ட் அனுப்புது. அது அவரை தூக்கி எறியுது. லேசி அவருக்கு ஹெல்ப் பண்ண ஓடுறா. பெல்மேன் தனக்கு ஒரு ஹியூமன் வீக்கான பாடி கிடைச்சிருக்குன்னு ரியலைஸ் பண்றாரு. இந்த சிச்சுவேஷனை பார்த்த அந்த இன்ஸ்ட்ரக்டர், இதுதான் ப்ரமோஷனுக்கு சரியான சான்ஸ்ன்னு நினைக்கிறா. லேசி, இது எல்லாமே என்னோட தப்புன்னு அப்பாலஜைஸ் பண்றான். ஆனா பெல்மேன் ஏன் இந்த இன்ஸ்ட்ரக்டர் அவங்க வீக்கா இருக்குன்னு சொல்றாங்கன்னு டீமன் ரேஸுக்கு இப்படி தான் ட்ரீட் பண்ணப்படுதான்னு தெரிஞ்சுக்க விரும்புறாரு. லேசி, ஆமா, நீங்க தோற்கடிக்கப்பட்ட பிறகு எம்பரர் ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாரு. ஹியூமன்ஸும் டீமன்ஸும் சமமா நடத்தப்படுவாங்கன்னு. ஆனா உண்மை என்னன்னா டீமன்ஸ் ஹியூமன்ஸால ட்ராஷா தான் ட்ரீட் பண்ணப்படுறாங்க. பெல்மன் சிரிச்சுக்கிட்டே அசாலியோட ஸ்டாச்சுவை பார்த்து, அவளுக்கும் சக்சீட் ஆகல போல இருக்குன்னு சொல்றாரு. லேசி அவளுக்கு கீழே ஒரு பென்டகிராம் ஆக்டிவேட் பண்ணிட்டு, நான் ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் மேஜிக் கத்துக்கிட்டேன். நீங்க தப்பிக்க நான் கொஞ்சம் டைம் வாங்கி தரேன்னு சொல்றா. இன்ஸ்ட்ரக்டர், உன்னால முடியாதுன்னு சொல்றா. அந்த பவரால லேசி ஜெயிக்க மாட்டாருன்னு பெல்மன் ரியலைஸ் பண்றாரு. அவர் இப்பதான் வோக்கப் பண்ணிருக்காரு. மறுபடியும் இம்ப்ரிசன் ஆக முடியாது. ஆனா அவர் மேஜிக் ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்றப்போ எல்லாமே இன்னும் சீல்டா தான் இருக்கு. அவர் மாஸ்டர் பண்ண 4 எலிமெண்ட்ஸையும் யூஸ் பண்ண முடியல. ஆனா தன் ஹிருதயத்துல ஏதோ ஒரு அன்டோன் மேஜிக்கை அவர் ஃபீல் பண்றாரு. அவர் லேசியை கூப்பிட்டு இங்க வான்னு சொல்றாரு. அவரோட சின்ன ஆமை பிடிச்சி சலைவா எக்ஸ்சேஞ்சுக்காக போறாரு. லேசி கொஞ்சம் லைக் பண்ற மாதிரி தெரியுது. எப்பவும் போல ஷை ஆகி ஸ்பார்க் ஆகுறா. ஆனா அவர் பேக்ல இருந்து சின்ன பிளாக் லைட்னிங் போல்ஸ் வர ஆரம்பிக்குது. டேம், இது ரொம்ப ஸ்பார்க். ஒரு பையனு கூட. பெல்மன், இது வேலை செய்யற மாதிரி ஃபீல் பண்றேன். இந்த 50 வருஷத்துல என்கிட்ட இருந்த ஒரே பவர் அந்த டூவல் கல்டிவேஷன் மெத்தட் தான். அந்த இன்ஸ்ட்ரக்டர் அவளுக்கு எதிராக ஒரு விண்ட் அனுப்புது. ஆனா அவர் அவளோட பவருக்கு எதிராக தான் ஆமை நீட்டிட்டு எரிஞ்சு போன்னு சொல்றாரு. அவளோட முகத்துல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அவ ரொம்ப ரெக்டாகி, இது என்னக்கா இது, எங்கிருந்து இந்த மேஜிக் வந்துச்சுன்னு ஆச்சரியப்படுறா. பெல்மேன், இதுதான் என்னை சீல் பண்ண ஹீரோயினுக்கு பின்னாடி இருந்த பவர். நான் இன்னும் அந்த மேஜிக்கை மாஸ்டர் பண்ணாதது உனக்கு லக்கி. இல்லைனா நீ சாம்பலா மாறியிருப்பேன்னு சொல்றாரு. அந்த இன்ஸ்ட்ரக்டர், இது சாத்தியமே இல்லை. உன்ன மாதிரி ஒரு டீமன் ட்ராஷால ஹீரோயினோட மேஜிக்கை கத்துக்க முடியுமான்னு கேட்கறா. பெல்மேன், கொஞ்சம் டீமன் ரேஸ்க்கு ரெஸ்பெக்ட் காட்டுன்னு சொல்றாரு. அதோட அவ தரையில முடிஞ்சு போறா. பிறகு அவர் கொஞ்சம் எம்பரஸ்டா இருக்கிற லேசியை கூப்பிட்டு இந்த டீமன் சீல எல்லா ஹியூமன் ரேஸ் கிட்ட இருந்தும் நீக்கணும்னு விரும்புறாருன்னு சொல்றாரு. அது ஒரு கிரேட் ஐடியா, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குன்னு சொல்றான். பிறகு அந்த பையன் திரும்பி பார்த்து, இந்த நாட்டிலே அதிகமா விமன் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ, நம்ம டயர் ஆகிற வரைக்கும் கல்டிவேட் பண்ணலான்னு சொல்றாரு. லேசி ஆப்வியஸ்லி குழம்பி போயிடுறா. ஆனா பெல்மன் எக்ஸ்பிளைன் பண்றாரு, நான் டூவல் கல்டிவேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி எல்லா டீமன் ரேஸையும் ரிவைவ் பண்ண போறேன்னு. ஹாஸ் சிட்டிட்டு பெல்மனை தோற்கடிச்ச ஹீரோயின் எசாலியா ஹோசின்னு பேரிடப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அது டீமன் சிட்டின்னு தான் அழைக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப அது ரொம்ப ப்ராஸ்பரஸ் ஹியூமன் சிட்டி. உன்கிட்ட மணி இருந்தா நீ என்ன வேணும்னு அங்க வாங்கிக்கலாம். நீ விரும்புற எல்லாமே அங்க இருக்கு. அங்க ஃபாக்ஸஸ், சக்குபஸ்கள் இருக்காங்க. அந்த இடம் ரொம்ப பசிங்கா இருக்கு. உள்ள லேசியும் பெல்மேனும் ஒரு கூட்டமான பெண்களால சூழப்பட்டிருக்காங்க. அவங்க உங்களை ரொம்ப வெல்கம் பண்றோன்னு சொல்றாங்க. அந்த ஃபாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும்னு சொல்லி எசன்ஸ் கலந்த ஒரு டீயை கொடுக்குறாங்க. ஸ்னேக் கேர்ள், என்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க, இல்லனா நீங்க என் கூட ரொம்ப என்டாங்கிள் ஆயிடுவீங்கன்னு வார்ன் பண்றா. ஸ்லைம், உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கி ஃபன் வேணுமான்னு கேட்குறா. பெல்மேன் கூட இது எல்லாத்தாலும் ரொம்ப எம்ப்ராஸ்டா இருக்காரு. ஆனா இது டீமனோட பவரை ரிஸ்டோர் பண்றதுக்காக தானே அவருக்கு தெரியும். அந்த ஃபாக்ஸ் பிறகு நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறா. பெல்மேன், நான் இங்க சாய்ஸ் பண்ண வரலன்னு சொல்றாரு. லேசி நெகிழ்ந்து போயிடுறா. ராஜா நிஜமாவே அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு. ஆனா அவரு எனக்கு எல்லாரும் வேணும்னு சொல்றாரு. அவங்க ரொம்ப ஓவர்ஜாய்ட் ஆகி இது ஒரு கிரேட் சாய்ஸ்ன்னு சொல்றாங்க. அவருக்கு கிரேட் டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. லேசி கடைசியில் எல்லா மென்களும் ஒன்று தான் நினைக்கிறா. ஆனா பெல்மேன், என்னோட பவர் மற்ற ராஜஸ் கூட வேற மாதிரி ஆக்டிவேட் ஆகுதான்னு தெரிஞ்சுக்க கியூரியஸா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அவங்கள ஒருத்தி திடீர்னு அவளோட ஹுட்டை கழட்டிட்டு நான் இங்க ஷையா இருக்க விரும்பலன்னு சொல்றா. அவனுக்கு 2 சின்ன கும்புகள் இருக்கிறத பார்த்து எல்லாரும் ஸ்டார்டில் ஆகுறாங்க. அவர் டீ எடுக்க போறாரு. ஆனா அவ அதை அவர் கையில இருந்து எடுத்துக்கிறா. கிரேப் எடுக்க போறாரு, அதையும் அவ எடுத்துக்கிறா. பெல்மேன் என்னாச்சுன்னு கேட்குறாரு. இப்போ அவங்க எல்லாரும் மான்ஸ்டர்ஸும் மாறி அவங்க 2 பேரையும் வெளியே தூக்கி எறியப்படுறாங்க. அந்த பெண்கள் வார்ன் பண்றாங்க, உங்க 2 பேரையும் ஏதோ ரிச் அட்வென்ச்சரஸ்னு நினைச்சோம்.
வெறும் டீமன் ட்ராஷ் இல்லைன்னு, இனி ஒருக்க இங்க வராதீங்கன்னு அவங்க உள்ள போறாங்க. லேசி, நான் உங்களை ஹுட்டை கரெக்ட வேண்டான்னு வார்ன் பண்ணேன்னு. ஆனா அங்க ஒரு வால்ல இருந்து ஒரு சக்கு பஸ் அவங்கள பார்த்து சிரிக்கிறா. இந்த ஹாஸ் சிட்டில 2 லாஸ்ட் டீமன்ஸை பார்க்கறது ரொம்ப ஐரானிக். இப்போல்லாம் ஒரு டீமன் இங்க சர்வை பண்ண ரொம்ப கஷ்டம். யாரையாவது ப்ளேம் பண்ணணும்னா வார்ல தோத்த டீமன். அவன் சொல்றான், ஒரே வழி அவன் எல்மண்ட் ஹீரோ அகாடமியில ஒரு ஸ்டூடெண்ட்டா ஆவுறது தான். ஆனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்னும் 2 நாள்ல இருக்கு. பெல்மேன் லேசியை எழுந்துக்க சொல்லி நாம போறோம்னு சொல்றாரு. ஆனா அந்த சக்யூபஸ், உங்களால முடியாது, மேஜிக்கல் பவர்ஸ் இல்லாத டீமன்ஸால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றா. ஆனா பெல்மேன் அவளை வார்ன் பண்ணி, கவலைப்படாத, டீமன் கிங் எப்போதும் தன்னோட மிஸ்டேக்ஸை தன் கையாலேயே சரி பண்ணுவாருன்னு சொல்றாரு. 2 நாட்களுக்கு பிறகு ஒரு பையன் அவங்க கிட்ட வந்து, நீங்க எக்ஸாம்க்கு குவாலிஃபைடு இல்ல, வீட்டுக்கு போலான்னு சொல்றான். அவங்க ஸ்டார்டில்ட் ஆகி அங்க தரையில விழுந்து கிடக்குறாங்க. இப்போதான் தெரியுது, ஒரு டீமன் இந்த டெஸ்ட்டை எடுக்கணும்னா அவங்களுக்கு ஒரு நோபல் கிட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர், பரிந்துரை கடிதம் தேவை. லேசி, நாம வேற ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்றா. ஆனா பெல்மேன் ரொம்ப டிப்ரெஸ்டாகி, நான் ஒரு ட்ராஷ் டீமன் கிங், ஒரு கும்பு வச்ச லூசர்னு சொல்றாரு. அவர் ஒரு ஹீரோவை தோற்கடிக்க 10 வினாடிகளுக்கு மேல எடுத்தா மட்டும்தான் இப்படி சேட் ஆவாருன்னு அவளுக்கு ஞாபகம் வருது. அவரை எழுப்ப ஏதாவது செய்யணும். ஆனா திடீர்னு அவங்க 2 பேருக்கும் பக்கத்துல ஒரு லைட்னிங் தாக்குது. அவர் தூக்கி வீசப்படுறாரு. லேசி அவர் நல்லா இருக்காரான்னு பார்க்க போறா. அப்போ ஒரு முனாக்கல் ஒற்றை கண்ணாடி வச்ச ஒருத்தர் ஆலிஸ்னு கூப்பிடுற ஒரு மிஸ்கிட்ட நீ விட்டுக்குடுன்னு சொல்றாரு. ஆலிஸ், அடுத்த முறை உன்னை நான் மன்னிக்க மாட்டேன், இப்போ நான் பாஸ் ஆக போறேன்னு சொல்றா. அந்த பொண்ணோட பேரு ஆலிஸ் ரோசி, ஹீரோயினோட அதே லாஸ்ட் நேம். அந்த லாய்டுங்கிறவன், நீ சாதாரண மக்களோட அதே டெஸ்ட்டை எடுக்க முடியாது, உனக்கு நாங்க பெஸ்ட் பார்த்து தயார் பண்ணி இருக்கோன்னு சொல்றான். இந்த இடையில பெல்மேன் அடிபட்டு எழுந்துக்கிட்டு இருக்காரு. ஆனா ஆலிஸ், எனக்கு அந்த ஆளை பத்தி இனி கேட்க விரும்பமில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீனிக்ஸ் மேஜிக்க அவர் மேல ஏவுறா. ஆனா அவர் சில பேரியர்ஸை உருவாக்கி அதை எல்லாத்தையும் பிளாக் பண்றாரு. அவளை வார்ன் பண்ணி, இப்போதைக்கு இது யூஸ் இல்ல, நீ எவ்வளவு ப்ராமிசிங்கா இருந்தாலும் இன்னும் ரொம்ப சீக்கிரம்னு சொல்றாரு. அவ மேஜிக்கால தொடர்ந்து அட்டாக் பண்றா. ஆனா அவர் அமைதியா டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா மறுபடியும் ஒரு ஸ்பெல் ரீபவுண்ட் ஆகி பெல்மேனை முகத்துல தாக்குது. லேசி எதையோ நிமிசிஸ் பண்ணிட்டு லாய்டு முன்னாடி பெல்மேன் அப்பியர் ஆகுறாரு. ஒரு எக்ஸ்ப்ளூஷன் நகரத்தையே ஆட்டி வைக்குது. ஒரு செகண்ட் கழிச்சு அந்த ஆள் தரையில ஃபினிஷ் ஆகி கிடக்குறான். ஆலிஸ், இந்த பையன் யாருன்னு தெரிஞ்சிக்க விரும்புறா. பெல்மேன் அந்த வயசான ஆளை பார்த்து, சண்டை போடும்போது இன்னும் கவனமா இருன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஆள் எழவே இல்ல. அதனால அவரை மன்னிப்பு கேட்க வைக்க போறாரு. லாயட குத்த போறப்போ ஆலிஸ் நிறுத்துன்னு சொல்றா. ஆனா பெல்மேன் திரும்பி பார்த்ததும் அவளுக்கும் அந்த ஹீரோயினுக்கும் இடையிலான ரெசம்பிளன்ஸை பார்க்கறாரு. ஆனா ஆலிஸ் அவர் தன்னையே ஸ்டார் பண்ணிட்டு இருந்ததை விரும்பல. அதனால அவர்கிட்ட போய் அவரோட ஷோல்டரை தொடுறா. உடனே அவ தன் உடம்புல டூவல் கல்டிவேஷன் மெத்தட் ஓடுறத ஃபீல் பண்றா. இது அமேசிங்னு சொல்றா. பெல்மேனும் அந்த பவர் ஆக்டிவேஷனை ரெகக்னைஸ் பண்றாரு. அவருக்கு விருப்பம் இல்லைனாலும் அவரோட மேஜிக் ஆக்டிவேட் ஆகுது. அவங்க 2 பேரும் டிரான்செண்ட் ஆகி பவர் கிட்டத்தட்ட வெளியே வரப்போகுது. ஆனா ஆலிஸ் அவங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு பக்கம் தள்ளி விடுறா. அவரோட அண்டர்வேரை நூலிழையில சேவ் பண்ணி பெல்மேனை, நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறா. அவர் கொஞ்சம் டயர்டாகி, ஏதோ விசித்திரமா இருக்கு, என் பவர் நான் விரும்பாமலே ஆக்டிவேட் ஆச்சுன்னு சொல்றாரு. லேசி, இந்த பொண்ணு ஹீரோயினோட டிசெண்டன்ட்னு எக்ஸ்பிளைன் பண்றா. ஆலிஸ், நீங்க யாருன்னு தெரிஞ்சிக்க விரும்புறா. பெல்மேன் அவகிட்ட போய் ஸ்டார் பண்ணிட்டு, நீ பார்க்க ஒரே மாதிரி இருக்க, ஆனா சைஸ் எஸ்டிமேட் ஒத்து போகல, அப்பரண்ட்லி ஒரே ஆள் இல்ல, ஒருவேளை நான் ஓவர் திங்க் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆனா பிறகு அவருக்கு முகத்துல ஒரு ஸ்லாப் விழுது. ஆலிஸ், அவ ஒரு பிளைண்ட் டீமன், பார்வையற்ற அரக்கின்னு, அதனால மக்களை அடையாளம் காண அவளோட உடம்போட மத்த பார்ட்ஸை யூஸ் பண்றான்னு அப்பாலஜிஸ் பண்றா. அது ஒரு நல்ல எக்ஸ்கியூஸ். கொஞ்ச நேரம் சேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு லெட்டர் தேவைப்படுற சிச்சுவேஷனை ஆலிஸ் புரிஞ்சுக்கிறா. ஆனா லேசி பெல்மேனை இழுத்து நாம கிளம்புறோம்னு சொல்றா. ஆனா ஆலிஸ் போக விரும்பல. ஏன்னா அவர் என்ன மேஜிக்கை ஆக்டிவேட் பண்ணாருன்னு அவளுக்கு தெரிஞ்சிக்க விரும்புறா. அவளுக்கு தெரிஞ்சு ஒரு டெமானிக் மேஜிக் ரொம்ப காலமா சீல் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் லாய்டன் வீக் ஸ்பாட்டை எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சாருன்னு அவ யோசிக்கிறா. பெல்மேன் எக்ஸ்பிளைன் பண்ண முடிவு பண்றாரு. இது என்கிட்ட மட்டும் இருக்கிற ஒண்ணு, ஏன்னா நான் அந்த லெஜெண்டரி,
லேசி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவரை நிறுத்துறா. அவர் தொடர்ந்து, நான் இன்குபஸோட லெஜெண்டரி டிசெண்டன்ட்னு சொல்றாரு. பாவப்பட்ட அந்த மெய்டு அவர் கிங்குன்னு சொல்ல போறாருன்னு நினைச்சிட்டா. இந்த இடையில ஆலிஸ், ஆண்களுக்கான சக்கிபஸ் வெர்ஷனை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்றா. பெல்மேன் எக்ஸ்பிளைன் பண்ண முடிவு பண்றாரு. நீ சில இடங்களை தொட்டா உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகும், நீ சில விஷயங்கள் செஞ்சா இன்னும் ஸ்ட்ராங்கராக அவ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அவரை இன்டரப்ட் பண்றா. லாய்ட தன் பாதையிலிருந்து நீக்கினதுக்கு அவங்க 2 பேரும் அவளுக்கு ஒரு ஃபேவர் செஞ்சிட்டாங்கன்னு சொல்றா. அவங்க ஃபேமிலியில எப்போதும் ஃபேவர்ஸை திருப்பி கொடுக்க கத்துப்பாங்கன்னு சொல்றா. ஹீரோ அகாடமியில சீன் மாறுது. அங்க மத்த எல்லா கேண்டிடேட்ஸும் ஏற்கனவே உள்ள போயிட்டாங்க. ஆலிஸும் பெல்மேனும் ஓடி வராங்க. அந்த சம்பிகாய், உங்ககிட்ட லெட்டர் இல்லைன்னா விட்டுக்கொடுன்னு சொல்றான். ஆனா பெல்மேன் கிட்ட இப்போ ஆப்வியஸ்லி ரோஸ் ஃபேமிலி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் இருக்கு. ஆலிஸும், நான் இங்க ரெஜிஸ்டர் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி அப்பியர் ஆகுறா. அந்த பையனோட ஆட்டிடியூட் உடனே மாறுது. எல்லாரையும் போக சொல்றான். அவங்க டோரை திறக்கும் போது ஒரு கூட்டத்தை பாக்குறாங்க. எல்லாரும் ஆலிஸை ரெக்கக்னைஸ் பண்றாங்க. அவளுக்கு பின்னாடி இருக்கிற 2 டீமன்ஸையும் கவனிக்கிறாங்க. நாம இந்த இடத்துக்குள்ள வர முடிஞ்சாலும் இங்க சர்வைவ் பண்றது ஈஸியா இருக்காது போலன்னு ஆலிஸ் நினைக்கிறா. அந்த நேரத்துல ஒரு பீஸ்ட்லி கேர்ள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு, மிஸ் ஆலிஸ் இங்கேயும் சிஸ்டரா வராங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்றா. அவ நியூவா இருக்கா. ஆலிஸ், நான் அதிகமா விரும்பாத ஆள் அவன்தான்னு சொல்றா. என் அவளோட சின்ன புடிச்சு இழுத்து, அப்படியெல்லாம் சொல்லாத, நாம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றா. அந்த 2 டீமன்ஸை பார்த்து, இவங்க உங்களோட சர்வன்ட்ஸான்னு ஆலிஸை பார்த்து கேட்கிறா. ஆலிஸ் அவரை வார்ன் பண்ணி, இந்த பையன் இன்குபஸோட டிசெண்டன்ட்னு சொல்றா. ஆனா என் அவரை முற்றிலும் இக்னோர் பண்ணிட்டு அந்த பையனை ஒரு ஸ்பெரிக்கல் அட்வென்ச்சருக்கு அனுப்பி இவன் கியூட்டா இருக்கான்னு சொல்றா. பெல்மேன் தன்னோட பவர் ஆக்டிவேட் ஆகாதது விசித்திரமா இருக்குன்னு நினைக்கிறாரு. என், நீ என்னோட பெட்டா இருக்க விரும்புறியான்னு கேக்குறா. ஆனா பெல்மேன் பதில் சொல்லல. ஆலிஸ் பெல்மேனை இழுத்து, என்ன பார்த்து, நீ ரொம்ப ஹாட்டா ஃபீல் பண்ணுனா வீட்டுக்கு போ, ட்ரெயின் ஃபீல்ட அசிங்கப்படுத்தாதன்னு சொல்றா. அவங்க அங்கேயே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பெல்மேன் மறுபடியும் இழுக்கப்படுறாரு. ஒரு வெள்ளை கூந்தல் கொண்ட பெண்ணு அவர் பின்னாடி வந்து அவரை மோப்பட் பிடிச்சு பாக்குறா. 2 பேரும் அவளை உடனே ரெக்கக்னைஸ் பண்றாங்க. அது ரொசானா, அந்த எல்ஃபு. அவ பெல்மேனை மடியில போட்டு, நீ நிஜமாலே நல்ல ஸ்மெல் பண்ற, இது இன்குபஸோட பவரான்னு கேக்குறா. அவர் சங்கடத்தோட சுத்தி முத்தி பாக்குறாரு. ரொசானா, இவ்வளவு நல்ல ட்ரெய்னிங் மெட்டீரியலை மறைக்க முடியாதுன்னு சொல்றா. ட்ரெய்னிங் மெட்டீரியலா? அதோட அவ ஆலிஸை பார்த்து, நீயும் ஏன் இங்க இருக்க, உன் பிரதர் ஸ்கூல்ல சேர்ந்து அகாடமியில ஒரு சீட்டை பிடிச்சது உங்க ஃபேமிலிக்கு போதுமானது இல்லையான்னு கேக்குறா. என் பழைய ஹீரோவோட கான்ட்ராக்ட் அவளுக்கு ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கும்னு சொல்றா. ஆலிஸ் அவங்கள பார்த்து, வாய மூடுங்க, அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்றா. அவங்க யாருன்னு பெல்மேன் இன்னும் குழப்பத்துல இருக்காரு. ஆலிஸ், அவங்க எல்லாரும் டீமன் கிங்க தோற்கடிச்ச ஹீரோஸோட டிசெண்டன்ட்ஸ்னு எக்ஸ்பிளைன் பண்றா. பெல்மேன் குழப்பத்துல இருக்காரு. ஹீரோஸா? அவருக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ஆலிஸ் மட்டும்தான் இருந்தா. ஆலிஸ் எக்ஸ்பிளைன் பண்றா. கேஸ்டல் இன்வேஷன் அப்போ அவ கூட வேற ஹீரோஸும் இருந்தாங்க. ஆனா அந்த பொண்ணு மட்டும் அவரை தனியா தோற்கடிச்சா. திடீர்னு அவங்களுக்கு ஒரு சவுண்டு கேக்குது. ஹால்ல நடுவுல லைட்னிங் தாக்குது. ஒரு பிளாண்ட் பையன் அப்பியர் ஆகுறான். அவன் தன்னை இந்த வருஷத்துக்கான எக்ஸாமினர் எட்வர்ட்னு அறிமுகப்படுத்துறான். அங்க இருக்கிற எல்லாரும் அவரை ஒரு ஃபியூச்சர் டைரக்டரா ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி தெரியுது. லேசி இப்போ இங்க டேஞ்சரஸா இருக்குன்னு பயப்படுறா. ஆனா பெல்மேன் அவளை கவலைப்பட வேணான்னு சொல்றாரு. அந்த டுவெல் கல்டிவேஷன் மெத்தட எது ஆக்டிவேட் பண்ணுதுன்னு எனக்கு ஒரு கிளியரான ஐடியா இல்ல. ஆனா அந்த ஆக்டிவேஷன்ஸ்க்கு அப்புறம் என்னால எந்த மேஜிக்கையும் மேனிப்புலேட் பண்ண முடியும்னு ஃபீல் பண்றேன். அதனால என்னால என்ன செய்ய முடியும்னு காட்ட போறேன்னு சொல்றாரு. லேசி இம்ப்ரெஸ்ட் ஆகி, இது அவர் முன்னாடி யூஸ் பண்ண அதே பவர், அவர் ரியலா திரும்பி வந்துட்டாருன்னு ரெக்கக்னைஸ் பண்றா. ஆனா அந்த திங் அவர் கையில டிசால்வ் ஆகிடுது. அவருக்கு ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் பவரை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு ரியலைஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அது அவரோட உடம்ப விட்டு வெளியே வந்த உடனே அது மறைஞ்சு போயிடுது. லேசி அவர் ஏன் அதை பத்தி பெருமைப்படுறாருன்னு புரியல. ஆனா மோசமான விஷயம், அவங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். இது வச்சு அது பத்தாது. அவ குழப்பத்துல இருக்கிற பெல்மேனை கூப்பிடுறா. அவ அவரோட விரிஸ்ட பிடிச்சு அவரை ஒரு ரவுண்ட் அட்வென்ச்சருக்கு இழுத்துட்டு போறா. அவர் என்ன நடக்குதுன்னு கேக்குறாரு.
அவ அந்த மவுண்டன்ஸ்க்கு நடுவுல இருந்து இன்னொரு டிராகன் சலைவாவை வெளியே எடுக்கிறா. இது எக்ஸாம்ல பாஸ் ஆக உங்களுக்கு உதவும். ஆனா இது கொஞ்ச நேரம் தான் நீடிக்கும். அதனால நீங்க எக்ஸாம் எடுக்க போறப்போ இத உடனே எடுத்துக்கணும்னு. ஆனா பெல்மேன் எழுந்து நின்னு நான் அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அவ ஏன்னு கேக்குறா. அவர் ரேடியன்ட் ஆகி இது எக்ஸாம்ல சீட் பண்றது தப்புன்னு சொல்றாரு. அவ இந்த டீமன் கிங் என்ன மாதிரி இத பத்தி கவலைப்படுறாருன்னு பார்த்துட்டு உங்க மேலதான் டீமன் ரேஸோட ரீபர்த் இருக்குன்னு சொல்றா. ஆனா பெல்மேன் எல்லா மேஜிக்கும் சீல் பண்ணப்பட்டாலும் டீமன்ஸ் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கர்னு நான் நம்புறேன். நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக போறேன்னு சொல்றாரு. அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கான்ஃபிடென்ட் ஆகுறா. ஆனா திடீர்னு கோகு தேடுற அந்த பால்ஸ் மேல ஒரு கை அப்பியர் ஆகுது. அது அந்த பாட்டில பிடிச்சு மறைஞ்சு போகுது. அந்த கை சுவருக்குள்ள போகுது. அவங்க பார்க்கும்போது எக்ஸாமினர் எட்வர்ட் கிட்ட அது இருக்கு. அவர் அது ஒரு மேஜிக் ஆம்பிளிஃபையர்னு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இது எக்ஸாம் சீட்னு அதனால இவ டிஸ்குவாலிஃபைட்னு சொல்றாரு. மேஜிக் சர்க்கிள் பெருசாகுது. அவ மறைஞ்சு போறா. பெல்மன் ஸ்டார்டில்ட் ஆகுறாரு. ஆனா எட்வர்ட் கவலைப்படாதேன்னு அவரை எக்ஸாம் ஏரியால இருந்து மட்டும்தான் நீக்கினேன்னு சொல்றாரு. ஆனா நான் ஏமாற்றம் அடைஞ்ச அவர் டிசப்பாயிண்ட் ஆகி இந்த முறை ரெஜிஸ்டர் பண்ண டீமன்ஸ்க்கு நான் கவனம் கொடுத்தது தப்பு, ரொம்ப பேட், அவள் சீட் பண்ண விரும்பினாள்னு சொல்றாரு. டீமன்ஸ் மற்றவங்களை டிசப்பாயிண்ட் பண்ண தவறுவதில்லைன்னு சொல்றாரு. ஆப்வியஸ்லி அந்த ஸ்கூல் கிட்ஸ் எல்லாருக்கும் டீமன்ஸை வெறுக்கிறாங்க. எட்வர்ட் பெல்மேன் அமைதியா இருக்கிறத பார்த்து நீ ஏதாவது சொல்ல விரும்புறியான்னு கேட்குறாரு. பெல்மேன் ஒன்றுமில்ல, ஆனா பிறகு நீ லேசி கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுவேன்னு கேரண்டி பண்றேன்னு சொல்றாரு. ஆனா எட்வர்ட் பதில் சொல்றாரு, சீட்டிங்கை பத்தி யோசிக்கிற ஒருத்தரை டெஸ்ட் ஃபீல்ட்லேருந்து நீக்கினதுல நான் தப்பு பண்ணல. நம்ம டீமன் பிரச்சனை என்னன்னா நீ அவளை வீக்னு கூப்பிட்டதுதான்னு சொல்றாரு. எட்வர்ட் அதை இக்னோர் பண்ணி இந்த டீமனை லேடி ஆலிஸ் கூட்டிட்டு வந்திருக்கா, அதனால இவன் எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறாரு. பிறகு அவர் தன்னோட பவரை ஆக்டிவேட் பண்ணி இந்த வீக்லிங்ஸ் கூட நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ செலெக்ஷன் எக்ஸாமை உடனே ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு. எல்லார் கீழேயும் ஒரு பிரம்மாண்டமான சர்க்கிள் தோன்றி அவங்க ஒரு மரத்து மேலே டெலிபோர்ட் செய்யப்படுறாங்க. மேலே அவர் வார்ன் பண்ணி டெஸ்ட் சிம்பிளா இருக்கும்னு சொல்றாரு. அவர் கேசலுக்கு ஒரு பிரிட்ஜை உருவாக்கி 30 நிமிஷத்துக்குள்ள அதை கடக்கிற முதல் 100 பேர் குவாலிஃபை ஆவாங்கன்னு அறிவிக்கிறாரு. மக்கள் இது சிம்பிள்னு நினைக்கிறாங்க. அவர் தாமதம் இல்லாம ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பெல்மேனுக்கு ஏதோ சரியில்லைன்னு ரியலைஸ் பண்றாரு. அவரோட கால் உள்ள போற மாதிரி இருக்கு. எட்வர்ட் உருவாக்கின அந்த பிரிட்ஜ் ஸ்லைமால் ஆனது. உன்கிட்ட போதுமான மேஜிக்கல் பவர் இல்லைன்னா, அதை உன் காலுக்கு அடியில் கான்சென்ட்ரேட் பண்ண தெரியலன்னா நீ உள்ள போயிடுவ. ஆலிஸ் நல்லா பண்ணல, ஆனா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான என் ஈஸியா பாஸ் பண்றா. டீமன் பாய் மூழ்கிறத பார்த்து எட்வர்ட் சிரிக்கிறாரு. பெல்மன் கிட்டத்தட்ட உள்ள மூழ்கி தப்பிக்க வழி இல்ல, கல்டிவேஷன்ஸ்ல மிச்சம் இருந்த பவரை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்றாரு. அவர் தன்னை சுத்தி இருந்த ஸ்லைமை தண்ணீரா மாத்துறாரு. இதை பார்த்து எட்வர்ட் ஆச்சரியப்படுறாரு. அந்த சேஞ்சை தொடர்ந்து பண்ண அவர் எக்ஸலன்ட் மேஜிக்கல் கண்ட்ரோல் யூஸ் பண்ணணும். ஆனா அவர் பார்க்கும்போது பெல்மன் ஸ்லைம்ல நீந்திக்கிட்டு இருக்காரு. எட்வர்ட் இன்க்ரெடியூலஸ் ஆகுறாரு. அந்த அகாடமியின் ப்ரொஃபஸருக்கு கூட அவ்வளோ கண்ட்ரோல் இல்லை. ஆனா பெல்மன் சிரிச்சு இன்னும் நிறைய வரப்போகுதுன்னு சொல்றாரு. மக்கள் மெதுவா நகர்ந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு டென்டக்கிள்ஸ் வெளிப்படுது. பெல்மன் ஸ்டார்டில்ஸ் ஆகுறாரு. எட்வர்ட் எவ்வளோ வீக்கா இருந்தாலும் சின்ன ஸ்லைம்ஸ் கூட அந்த சைஸ்ல ஒரு ஸ்லைமால இருக்க முடியாது. பெரிய ஸ்லைம்ஸை தடுக்க முடியாது. என்ன அவ விரும்புற அளவுக்கு அழுத்தமா அதை நசுக்க முடியாதுன்னு சொல்றா. பிறகு அவ எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிக்கிறா. ரோஸ்ட் ஈஸியா ஒரு பேலியரை உருவாக்கி பிளாக் பண்றா. ஒரு பொண்ணு வேற ஒரு ஜான்ரா வேலையில காப்பாத்துறா. அந்த பொண்ணு அவளுக்கு நன்றி சொல்றா. ஆனா ஆலிஸ் நான் உன்னை காப்பாத்த பண்ணல, அந்த கிரீச்சர் வழியில இருந்துச்சு அதனால தான்னு சொல்றா. அவர் பெர்வர்ட்டா இருந்தா நான் அதை பண்ணுவேன்னு அவன் நினைக்கிறா. இந்த கேஸ்ல அதிக கிரீச்சர்களை, அதாவது உயிரினங்களை உருவாக்குறது எட்வர்ட் தான். ஹீரோக்களோட டிசெண்டன்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவர் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. ஆனா அதை சின்ன கொம்பு வச்சவன் இப்போ எலிமினேட் செய்யப்பட்டிருப்பான்னு அவர் ஷியோரா இருக்காரு. அப்போ ஒரு குவியல் டென்டக்கிள்ஸ் எதையோ எதிர்த்து நிக்கிறத பாக்குறாரு. பவர் குறையும் போது அது பெல்மன் தான். ஸ்லைம்ஸை செல்லமா தடவி கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. எட்வர்ட் ஸ்டார்டில் ஆகுறாரு. ஸ்லைமோட லாங்குவேஜ் பல தசாப்தங்களுக்கு முன்னாடியே லாஸ்ட் ஆகிடுச்சு. பெல்மேன் கிட்ட எவ்வளவு குறைவான பவர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுட்டு இது இம்பாசிபிள்னு சொல்றாரு. அவர் வாயில ஒரு மேஜிக் சர்க்கிள் இருக்கிறத பார்க்குற வரைக்கும் அவர் தன்னோட லிட்டில் பவரை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஸ்பிரிச்சுவல் கம்யூனிகேஷன் மேஜிக்கை உருவாக்கினாரு. ஆனா எட்வர்ட் தன் கையில ஒரு வயலோட சிரிக்கிறாரு. எப்படி போகணும்னு முடிவு பண்றது இந்த எக்ஸாமினர் தான்னு சொல்றாரு. அந்த ஸ்லைம் திடீர்னு பர்பிளா மாறி பெல்மேனை அட்டாக் பண்ணுது. அவர் டாட்ஜ் பண்றாரு. இப்போ அது ஆயில் ஸ்லைம். அமெரிக்கர்களுக்கு மட்டும் தெரிய வேண்டாம், இல்லனா அவங்க இதுக்காக வருவாங்க. அந்த ஆயில் அவரை அட்டாக் பண்ணுது. பெல்மேன் தன் கால் மாட்டிக்கிச்சு தப்பிக்க முடியாதுன்னு ரியலைஸ் பண்றாரு. எட்வர்ட் கத்தி ஃபைனலி இந்த கார்பேஜ் எலிமினேட் ஆகுதுன்னு சொல்றாரு. ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது.
ஆலிஸ் அவரை ப்ரொடெக்ட் பண்றா. அவ நீ நல்லா இருக்கியான்னு கேக்குறா. அவ காப்பாத்துனதுனால அவர் குழப்பமா இருக்காரு. ஆனா அவ தப்பா புரிஞ்சிக்காத, நானும் அந்த பக்கம் போக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் இங்க வந்தேன்னு சொல்றா. எட்வர்ட் ஆலிஸ் இந்த பெத்தட்டிக் டீமனை பத்தி கவலைப்படுறத பார்த்து லூஸ் ஹிஸ் மைண்ட் ஆகுறாரு. ஆனா அவளை காயப்படுத்த முடியாது, இல்லனா அவருக்கு ட்ரபிள் வரும். அந்த போர்ஷனை திரும்ப எடுக்கிறது நல்லது. ஆனா அந்த கூ மத்த எல்லா ஸ்லைம்ஸையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. எட்வர்டின் ஸ்பேஷியல் மேஜிக் உடையுது. அவர் கொடுத்த அந்த போர்ஷனை திரும்ப எடுக்க முடியாது. ஆலிஸ் ஒரு ஃபயர் மேஜிக்கை ஏவி அந்த ஆயிலை நோக்கி வீசுறா. ஆனா அது ஒன்னும் பண்ணல. பெல்மேன் அது யூஸ் இல்ல, ஏன்னா அந்த கிரீச்சர் பைப்பான் பிளட்டோட எஃபெக்ட்ல இருக்குன்னு வார்ன் பண்றாரு. இது ஒரு சிம்பிள் போர்ஷன், ஒருத்தருக்கு அவங்க பவர்ல 1% திரும்ப கிடைக்க வைக்கும். ஆலிஸ் டாட்டில் ஆகி 1%ஆ? அவர் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங் ஆனாருன்னு கேக்குறா. பெல்மேன் இது ஸ்லைம்ஸுக்கு வேற மாதிரி, ஏன்னா அவங்க ஒன்னுக்குள்ள பல என்டிட்டிஸா இருக்காங்க. அவங்க ஒரு போர்ஷன் எடுக்கும்போது ஃபியூஸ் ஆன ஒவ்வொரு ஸ்லைமுக்கும் 1% பவர் அதிகமாகும்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆலிஸ் இன்னொரு எக்ஸ்ப்ளோஷனை வீசுறா. அதுவும் ஒன்னும் பண்ணல. பெல்மேன் நிறுத்து, அது யூஸ் இல்லைன்னு சொல்றாரு. அவ கிரிட்டிசைஸ் பண்ணாம நீயே ஏதாவது செய்யின்னு சொல்றா. பெல்மேன் நீ இங்க இருக்கன்னால அந்த மேஜிக்கோட என்னால ஜெயிக்க ஒரு வழி இருக்குன்னு சொல்றாரு. அவ ஒரு வழி இருந்தா அதை சீக்கிரம் செய்யின்னு சொல்றா. தான் கைய அவளோட இடுப்புல வச்சு அவளோட கிளாட்ஸை இழுக்கிறாரு. அவ ஸ்டார்டில்டு குழப்பமா ஷை ஆகி என்ன பண்ணுறேன்னு கேக்குறா. நான் தான் ப்ரொஃபஷனல் சலைவா ஸ்வாப்பர்னு அவர் சொல்றாரு. அவளுக்கு ஒன்னும் புரியாம அங்க இருக்க அவர் ஜுவல் கல்டிவேஷன் மேஜிக்கோட பவரை ஃபீல் பண்றாரு. ஆனா அவ கை அங்கேயே இருக்க அவளும் விடல. டேய், நிறைய மேஜிக் இருக்கு. அவர் தன் கையை நீட்டுறாரு. அந்த ஸ்லைம் கூட ஷை ஆகிட்டு இருக்கு. ஆனா இப்போ பெல்மேன் தன்னோட பவர் ஆக்டிவேட் ஆகிறத ரியலைஸ் பண்றாரு. ஆலிஸ் கோபப்பட்டு அவருக்கு ஒரு அட்டாமிக் பஞ்ச் கொடுத்து அந்த பையனை ப்ளோ அப் பண்றா. அவ பிரிட்ஜ்ல ஒரு கிரேட்டரை உருவாக்கிட்டு சண்டை நடுவுல இந்த மாதிரி விஷயத்த பத்தி நினைச்சா இவனை காப்பாத்த முடியாதுன்னு சொல்றா. அந்த பாவம் புடிச்சவன் அங்க புதஞ்சு இந்த கிரீச்சரை விட இவ பயங்கரமா இருக்கான்னு நினைக்கிறான். அவ நான் தனியா ஸ்லைம சமாளிப்பேன், நீ உதவிக்கு ஒருத்தரை கூப்பிடுன்னு சொல்றா. ஆனா பெல்மேன் நீ போதுமான அளவு ஸ்ட்ராங் இல்ல, நான் திரும்பி வர்றதுக்கு முன்னாடி நீ செத்துடுவேன்னு சொல்றாரு. அவ மறுபடியும் அவரை உதைச்சு என்ன தொந்தரவு பண்றத நிறுத்துன்னு சொல்றா. ஏன் நீ இன்னும் உன் உயில பணைய வச்சு அங்க இருக்கன்னு பெல்மேன் கேக்குறாரு. அவ ஒரு ஹீரோயினா மக்களை ப்ரொடெக்ட் பண்றது என் டியூட்டின்னு சொல்றா. பெல்மேனுக்கு அந்த நைட் அதே விஷயத்த சொன்னது ஞாபகம் வருது. திடீர்னு அந்த ஆயில் அவளை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண போகுது. அவ ஒரு ப்ரொடெக்ட் பேரியரை உருவாக்குறா. அது அடிகளை தாங்குது. ஆனா அது உடைய போகுதுன்னு பெல்மேன் ரியலைஸ் பண்றாரு. அவ முகத்துக்கு கிட்ட ஒரு அட்டாக் வருது. அவர் குதிச்சு அவளை இழுக்கிறாரு. ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. 2 பேரும் கீழே தூக்கி எறியப்படுறாங்க. அவர் கீழே இருக்க அவ நீ ஏன் இன்னும் இங்க இருக்க, நீ ஹீரோவா விளையாட இது டைம் இல்லைன்னு கேக்குறா. அவர் ஒரு ஹீரோன் மிஷன் மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுனா அதுல டீமன் ரேஸும் அடங்கும்னா, அப்படின்னா நான் இதை பாஸ் பண்ணி ஹீரோவா போக போறேன்னு சொல்றாரு. அவ எனக்கு புரியுது, ஆனா நீ ஏன் இன்னும் என் மேல அழுத்திட்டு இருக்கேன்னு கேக்குறா. இன்னொரு அட்டாக்குக்கு ஒரு ஸ்லைம் வருது. அவ என்னால அதை பிளாக் பண்ண முடியாதுன்னு சொல்றா. பெல்மேன் நாம பிளாக் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவளோட ஹேண்ட பிடிக்கிறாரு. அவர் ஏன் இன்னும் இந்த விஷயங்களை பத்தி யோசிக்கிறாருன்னு அவ தெரிஞ்சிக்க விரும்புறா. அவர் அவளை வாய மூடி உன் கையில இருக்கிற எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்றாரு. அவ தன் பவர் அவளோட உள்ளங்கையில கான்சென்ட்ரேட் ஆகிறத ஃபீல் பண்றா. நம்ம ஹீரோ உனக்கு நிறைய மேஜிக் இருக்கு, ஆனா கண்ட்ரோல் ரொம்ப மோசமா இருக்குன்னு ரியலைஸ் பண்ண. அவர் என்ன பண்ண ட்ரை பண்றாருன்னு கேக்குறா. பெல்மேன் நான் அவளோட மேஜிக்கை இன்னும் எஃபிஷியண்டா யூஸ் பண்ண போறேன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. டியூவல் கல்டிவேஷன் மெத்தட் ஆக்டிவேட் ஆகாட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா அவர் 4 எலிமெண்ட்ஸையும் மாஸ்டர் பண்ண ஒரு ப்ராடிஜி, மேதாவி. அவகிட்ட யூஸ் பண்ண மேஜிக் இருந்தா அவர் ஏதாவது பண்ணுவாரு. ஏதோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அந்த ஆயில் மறுபடியும் அட்டாக் பண்ணுது. ஆனா பெல்மேன் ஃப்ளேம்ஸை சுட்டு அந்த கிரீச்சரை பாதியா கிழிக்கிறாரு. அது எவாபரேட் ஆகுது. அவர் அந்த பாட்டோட பவர் திரும்ப வந்துட்ட மாதிரி ரியலைஸ் பண்றாரு. பிரிட்ஜோட மறுபக்கத்துல பாஸ் பண்ணவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆலிஸ் செத்துட்டாளோன்னு எட்வர்ட் பயப்படுறாரு. ஆனா நம்ம பையன் பெல்மேன் அவளை திரும்ப கூட்டிட்டு வந்து நான் பாஸ் பண்ணிட்ட மாதிரி தெரியுதுன்னு அவர் முகத்துல சொல்றத பார்த்து ஸ்டார்டில் ஆகுறாரு. ஆலிஸ் ஒரு டீமனோட உதவி தேவைப்பட்டு பாஸ் பண்ணதை பார்த்து எல்லாரும் இன்கிரெடுலஸ், அதாவது நம்ப முடியாதா இருக்காங்க. இந்த பிரெஜுடிஸ பார்த்து, அதாவது பாகுபாட்டை பார்த்து பெல்மேன் கோவப்படுறாரு. ஆலிஸ் நான் இவனை கில் பண்ணணும்னு நினைக்கிறா. முதல்ல நீ உயிரோட இருக்க ஃபோக்கஸ் பண்ணுன்னு பெல்மேன் அவளுக்கு சொல்றாரு. பிறகு எட்வர்ட் அவங்க கிட்ட பேச வந்து
அந்த மிஸ் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த டீமன் சீட் பண்ணதுனால அவர் டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்றாரு. பெல்மேன் ஸ்டார்டில் ஆகுறாரு. ஆனா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சீட்டிங் டீமன் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. ஆனா ஆலிஸ், அவன் என் கூட தான் இருந்தான். இத ஒத்துக்க கஷ்டமா இருந்தாலும் நான் அவனால மட்டும்தான் பாஸ் பண்ணேன். அதனால அவன் சீட் பண்ணலன்னு நான் விட்னஸ், அதாவது சாட்சின்னு சொல்றா. எட்வர்ட், நீ அப்படி நினைக்கிறது ரொம்ப நேட்டிவ், அதாவது இயல்பானது. ஆனா அவன் ஒரு டீமன். எல்லா டீமனோட பவரும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சீல் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது அவன் மேஜிக் யூஸ் பண்ணா அவன் சீட் பண்ணிட்டான்னு அர்த்தம். பிறகு அவர் டெலபோர்டேஷன் சர்க்கிளை தயார் பண்ணி நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறேன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு முகத்துல ஒரு பஞ்சு விழுது, தரையில விழுறாரு. பெல்மேன் போதும் உளறி கொட்டுறத நிறுத்துன்னு கேக்குறாரு. டீச்சர் குழம்பி போறாரு. நம்ம பையன் நான் இப்போ உன்னை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் டெஸ்ட்ல பாஸ் பண்ண விரும்புறேன்னு வார்ன் பண்றாரு. ஆலிஸ் அவனோட இன்கிரெடிபிள் மேஜிக் கண்ட்ரோலையும் மத்தவங்க கிட்ட இருந்து மேஜிக்கையும் அப்சர்வ் பண்ண முடியும்னு ரியலைஸ் பண்றா. எட்வர்ட் அவன் ஒரு டீமன்னு கர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா பின்னாடி இருந்து ஒருத்தர் அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு சொல்றாங்க. டேம், அந்த ஸ்டூடெண்ட் மட்டும்தான் எக்ஸ்ட்ராடினரியா? எல்லாரும் அவளை ஹெட் மிஸ்ட்ரஸ்னு ரெக்கக்னைஸ் பண்றாங்க. அவ ஆலிஸ வாழ்த்திட்டு நீ என் கேர்ல இருக்கேன்னு சொல்றா. எட்வர்ட் என்ன விஷயங்களை ஹேண்டில் பண்ண விடுங்கன்னு சொல்றாரு. ஆனா ஹெட் மிஸ்ட்ரஸ் அவரை சத்தம் போட்டு பெல்மேனை நோக்கி போய் நீ சீட் பண்ணியான்னு கேக்குறாங்க. அவர் அமைதியா இல்லைன்னு சொல்றாரு. பிறகு நீ என் கூட ஒரு ஸ்ட்ரோல் போன்னு சொல்லிட்டு 2 பேரும் வேற ஒரு ரூமுக்கு டெலபோர்ட் செய்யப்படுறாங்க. அந்த இடம் ஒரு கோர்ட் ரூம் மாதிரி தெரியுது. சுத்தி நிறைய நோபல்ஸ் பாக்குறாங்க. ஹெட் மிஸ்ட்ரஸ் தன்னை கேரன் லின்னு அறிமுகப்படுத்தி நான் உங்க 2 பேருக்காகவும் ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட தயார் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா பெல்மேன் எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் ஏற்கனவே எட்வர்டோட டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. ஆனா கேரன், அது அவசியம்னா ஏன்னா நீங்க 2 பேரும் அகாடமியோட ரூலை பிரேக் பண்ணிருக்கீங்க. முதல் ரூல், அவங்க டீமன்ஸை ஏத்துக்க மாட்டாங்க, ஏன்னா ஹீரோ ஸ்கூல் அவங்கள தோற்கடிக்க உருவாக்கப்பட்டது. 2வது ரூல், அகாடமி ஒவ்வொரு ஃபேமிலியில இருந்தும் ஒரு நோபலை மட்டும்தான் ஏத்துக்கும். பெல்மேன், இந்த ரூல் சீக்ரெட்டா இருந்தா எல்லாருக்கும் தெரியலன்னா இது ரூல்ஸா கணக்குல வராதுன்னு சொல்றாரு. ஆலிஸ், ஜாக்கிரதையாயிரு, ஹெட் மிஸ்ட்ரஸை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதை நிறுத்துன்னு சொல்றா. ஆனா அவர், நான் உண்மையை மட்டும்தான் சொல்றேன். அந்த பிளம்ப் ஹெட் மிஸ்ட்ரஸ் அவர் சொல்றது தப்பில்லைன்னு சிரிச்சுட்டு, ஆனா இந்த டெஸ்ட் கஷ்டமா இருக்காதுன்னு சொல்றாங்க. பிறகு நீங்க ஏன் அகாடமியில சேர விரும்புறீங்கன்னு கேக்குறாங்க. ஆலிஸ், பழைய ஹீரோயின் மாதிரி மக்களை ப்ரொடெக்ட் பண்ண நான் அகாடமியில சேர விரும்புறேன்னு சொல்றா. பெல்மேன், இந்த உலகத்துல டீமன் ரேஸுக்கு மத்தவங்களுக்கு சமமான உரிமைகள் இருக்கணும்னு நான் விரும்புறேன்னு சொல்றாரு. ஆப்வியஸ்லி சுத்தி இருக்க எந்த நோபல்ஸும் அதை கேட்க விரும்பல. அந்த பிளம்ப் ஹெட் மிஸ்ட்ரஸ் அவங்க முகத்துல சிரிச்சுட்டு, ஒருத்தர் டீமன்ஸை ஃபேஸ் பண்றவரா ஆக விரும்புறாரு, இன்னொருத்தர் டீமன் ரேஸை ரிஸ்டோர் பண்ண விரும்புறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன்னு சொல்றாங்க. பிறகு 2 ரிங்ஸை சமன் பண்றாங்க. இந்த ரிங்ஸ் நீங்க ஹீரோஸா இருக்க குவாலிஃபைடா இல்லையான்னு பார்க்க ஒரு டெஸ்டா செயல்படும்னு சொல்றாங்க. பெல்மேன், நாங்க குவாலிஃபைடு இல்லைன்னா என்ன ஆகும்னு கேக்குறாங்க. ஹெட் மிஸ்ட்ரஸ், இந்த ரிங்ஸ் உங்க எனர்ஜியை எல்லாம் உறிஞ்சி உங்களுக்கு எதுவுமே இல்லாம பண்ணி நீங்க சாகிற வரைக்கும் வச்சுக்குன்னு வார்ன் பண்றாங்க. ஆலிஸ், இது ரொம்ப ரிஸ்கின்னு சொல்றாங்க. உனக்கு இதை பத்தி தெரியாதான்னு பெல்மேன் கேக்குறாரு. அவ, என் ஃபேமிலியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, அது மட்டும் இல்லாம அந்த பட்லரும் எல்லாத்தையும் ஹிண்ட் பண்ணிடுவாருன்னு சொல்றாங்க. ஹெட் மிஸ்ட்ரஸ், இது சிம்பிள், யாரு சர்வைவ் பண்றாங்களோ அவங்க பாஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா ஆலிஸ் அன்ஷூரா இருக்காங்க. ஆனா பெல்மேன், நீ யாரா விரும்புறியோ அவங்க இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு பயப்பட மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவ, வாய மூடு, நீ ஒரு இன்கியூபஸ் மட்டும்தான், நீ என்ன விரும்புறீன்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்றா. ஹெட் மிஸ்ட்ரஸ், போதும் பேசிட்டுனதுன்னு சொல்லிட்டு அவங்க ரிங்ஸை போட சொல்றாங்க. ஆலிஸோட ரிங்ல இருந்து எதுவும் வரல. ஆனா பெல்மேன் ஒரு பர்பிள் எனர்ஜியை எமிட் பண்றாரு. திடீர்னு அவளோட ரிங்ல இருந்தும் எனர்ஜி வர ஆரம்பிக்குது. அந்த பவர் அவங்க 2 பேரோட செஸ்ட்ஸையும் கடந்து போகுது. அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு வால் ஏந்திய நைட் நிக்கிறாரு. அவர் தன்னை ஜட்ஜ்மெண்ட் ரிங்னு கிளைம் பண்ணி இப்போ நீங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்காக சோல் கிரீடையும் லஸ்ட், அதாவது ஆசையை கொடுக்கணும்னு சொல்றாரு. ஆனா பெல்மேன் சிரிச்சுக்கிட்டு அந்த சோல் கோபப்பட்டு அவனை ஒரு அரகன் பிராட், அகங்கார பையன்னு கூப்பிடுது. ஆனா பிறகு அவன் பெல்மேனின் பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டமான சோலை பாக்குது. இந்த பவரை நீ ரெகக்னைஸ் பண்றியான்னு அவர் கேட்கிறாரு. அந்த சோல் உடனே காத்துல டிசிபேட் ஆகுது. ஹெட்மிஸ்ட்ரஸ் அவருக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றா. ஆனா ஆலிஸ் பல இல்லூஷன்கள்ல கஷ்டப்படுறா. நீ ஏன்ஷியன்ட் ஹீரோயினை ஒப்பிட முடியாது, நீ பிறந்ததால உன் அம்மாவை வீக்கெண்ட் பண்ணிட்டேன்னு அவளை ஜட்ஜ் பண்றாங்க. ஹெட்மிஸ்ட்ரஸ் அவ கிட்டத்தட்ட பவர்லெஸ்ஸா இருக்கா, சீக்கிரம் எக்ஸிக்யூட் செய்யப்படுவாங்க சொல்றா.
பெல்மேன் ஒரு எக்ஸ்ப்ளோஷனை ஏவி அந்த கிரீச்சரை நோக்கி வீசுறாரு. ஹெட்மிஸ்ட்ரஸ், உன் அரைகுறை மேஜிக் எதுவும் பண்ணாது, நீ ஹீரோவின் ரூல்ஸை மதிக்கணும்னு சொல்றா. ஆலிஸ் என்னை பத்தி கவலைப்பட வேண்டான்னு சொல்றா. ஆனா பெல்மேன், நீ ஹீரோவின் ரூல்ஸை ஏத்துக்கலனா நீ தூக்கி எறியப்படுவேனா, அது சென்ஸ் அர்த்தம் இல்லைன்னு சொல்றாரு. பிறகு அவர் ஆலிஸை கட்டிப்பிடிக்கலாரு. அவரோட கை குத்தப்படுது. 2 பேரும் இதை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா பெல்மேன், ஹீரோவின் ரூல் அவங்க விருப்பத்தை மற்றவங்க மேல திணிக்கிறது சென்ஸ் இல்ல, அது அவங்க விருப்பத்துக்கு எதிரா போனாலும் நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்றாரு. அவ ஒரு கண்ணீரை சிந்தி அவரை ஒரு இடியட்னு கூப்பிடுறா. அந்த நிமிஷத்துல அவர் செஸ்ட்ல இருக்கிற சர்க்கிள் ஆக்டிவேட் ஆகுது. அவர் அந்த ஃபேமஸ் டியூவல் கல்டிவேஷனை ஃபீல் பண்ண முடியுது. ஒரு எனர்ஜி சர்க்கிள்ல இருந்து வந்து அந்த கிரீச்சரை எவாபரேட் பண்ணுது. ஹெட்மிஸ்ட்ரஸ் கைத்தட்டி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்றா. அவங்க எம்பாரஸ்டா இருக்காங்க, ஆனா ரிலீவ்டா இருக்காங்க. ஆனா அவளோட ஷோல்டர்ல அவர் கை இருக்கிறத கவனிச்சு அவர் ஒரு பெர்வர்ட்னு சொல்லி விட சொல்லுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் பெல்மேன் வெளியே லேசிய சந்திக்க போறாரு. எல்லாரும் என்ன ஸ்டேர் பண்றதால இங்க இருக்க கஷ்டமா இருக்குன்னு அவ சொல்றா. பெல்மேன், அந்த இடம் எனக்கு பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்றாரு. ஏன் பெர்ஃபெக்ட்னு லேசி தெரிஞ்சுக்க விரும்புறா. அவர் 1, 2, 3 சுட்டி காட்டி, இங்க நிறைய ரேசஸ் இருக்காங்க, டியூவல் கல்டிவேஷனுக்கு நான் ரொம்ப தூரம் போக தேவையில்லைன்னு சொல்றாரு. ஆலிஸ் கொஞ்சம் எம்பாரஸ்டா இருக்கா, ஆனா டீமன் ரேசர் ரிவைவ் பண்றதுக்காக தான் எல்லாமே, அதனால ஓகேன்னு நினைக்கிறா. அவ ஹவு டு இன்டராக்ட் வித் த ஆப்போசிட் செக்ஸ் ஆஃப் எனி ரேஸ், எந்த இனத்தின் எதிரெதிர் பாலினத்தவருடன் எப்படி பழகுவதுங்கிற ஒரு புக்கை அவரிடம் கொடுக்குறா. டுவார்ஃப் உமனை எதை விரும்புவாங்க, ஒரு பீஸ்ட் உமனை எப்படி லவ் பண்ண வைக்கிறது. ஆலிஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு நான் ஷூரா இருக்கேன்னு சொல்றா. பெல்மேன், நீ என் பிளான்ஸை புரிஞ்சுக்கல, ஆனா பரவாயில்ல, நீ உதவ ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தெரியுதுன்னு சொல்றாரு. நான் அகாடமியில விஷயங்களை டேக் கேர் பண்ணிக்குவேன், நீ வெளியே இருக்க மீதி விஷயங்களை பார்த்துக்கோன்னு சொல்றாரு. காரிடாஸ் வழியா நடந்து போகும்போது, நான் அவளை ஏமாத்த முடியாது, டீமன் ரேஸை ரிவைவ் பண்ணணும்னா இந்த இடத்துல இருக்க எல்லா உமன் கூடவும் கல்டிவேட் பண்ண வேண்டியிருந்தாலும் நான் விடமாட்டேன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் டோரை திறக்கும்போது ஒரு குவியல் ஸ்வெட்டி மசில் ஹெட்ஸ் அவரை ஸ்டேர் பண்ணிட்டு, இவன் தான் பாஸ் பண்ண அந்த லிட்டில் டீமன் பாய், இவன் ஏன் ஆளுன்னு சொல்றாங்க. நம்ம பையன் டோரை மூடுறாரு. துரதிருஷ்டவசமா இந்த அகாடமியில ரூம்ஸ் ஜெண்டரால பிரிக்கப்பட்டிருக்கு. கிளாஸ்ல ஜெண்டர் செக்ரிகேஷன் இந்த பையனுக்கு ரொம்ப மோசமான விஷயம்ன்றதால அவர் ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ப்ரொஃபசர் இந்த வருஷத்துக்கான ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவா அனௌன்ஸ் பண்றாரு. அவர் ரிக்கெட்னு பேர் கொண்ட ஒரு பையனா இருப்பான். அவர் உலகத்திலேயே ரொம்ப ரிச்சஸ்ட் மேனோட பையன். அது மட்டும் இல்லாம ரொம்ப பவர்ஃபுல் ஃபேமிலிஸ்ல ஒருத்தர்னு மக்கள் ரெகக்னைஸ் பண்ற மாதிரி தெரியுது. இந்த குவியலான பிளெபியன்ஸுக்கு லக்கின்னு நினைச்சு அவர் மேல போறாரு. அவர் குரல் கேக்குது. அவர் பக்கத்துல நிக்கக்கூடிய ஒரே ஆள் ஆலிஸ் ரோசி மட்டும்தான். ஆனா பெல்மேனை பார்த்து அந்த ட்ராஷ் அவளோட ரெப்யூட்டேஷனை கெடுக்குது. அதனால நான் இவனை ஈஸியா விடமாட்டேன்னு சொல்றாரு. பெல்மேன் அவரை பார்த்து, இந்த ஆள் ஏன் என்ன ஸ்டேர் பண்றான்னு ஆச்சரியப்படுறாரு. லேசி, நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோன்னு சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. அப்படின்னா அவர் ஒரு சின்ன சிரிப்பை கொடுக்கணும். ஆனா அந்த ஆளுக்கு ஒரு வில்லன் முகம் மட்டும்தான் போட தெரியும். அதுதான் அவரோட பெஸ்ட் ஸ்மைல். பாவம், ரிக்கெட் பயந்து போறான். இந்த டீமன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் அவரை சில ஸ்டூடெண்ட் குரூப்ஸ்க்காக ரெக்ரூட் பண்ற விரும்புறாங்க. ஆனா அவருக்கு போர் அடிச்சிடுச்சு. அவர் டேபிள ஓங்கி அடிச்சு, நான் இனிமைய நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்றாரு. அவர் பெல்மேனை கூப்பிட்டு மேல போறாரு. பெல்மேன் திரும்பி பார்க்க ரிக்கெட், மிஸ் ஆலிஸ் கூட உன்னோட இன்டென்ஷன்ஸ், நோக்கம் என்னன்னு கேட்குறான். நம்ம பையன் மறுபடியும் அவரோட சூப்பர் ஸ்மைலை ஃப்ளாஷ் பண்ணி, அவ ஒரு ஃப்ரெண்ட் மட்டும்தான்னு சொல்றாரு. ஆனா ரிக்கெட், அது போதும், உன்னை கீழே இறக்க நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான். அவர் ஒரு மேஜிக் சர்க்கிளை ஏவி ஒரு சைமராவை சமன் பண்றாரு. ரூம்ல இருக்கிற எல்லாரும் ஸ்டார்ட்டில் ஆகுறாங்க. பெல்மேனுக்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரி தெரியுது. ரிக்கெட், பயந்துட்டியான்னு கேட்குறான். ஆனா பெல்மேன் அந்த கிரீச்சரின் தலையை தடவி கொடுக்கறாரு. அந்த முட்டாள் பயந்து போறான். அவரை பயமுறுத்த தான் அந்த சமன் பண்ணாரு. ஆனா அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ அந்த கிரீச்சர் கோபப்படும். ஏன்னா இந்த சைமராஸ் ஒரு காலத்துல டீமன் ரேஸால கண்ட்ரோல் செய்யப்பட்ட ஸ்ட்ராங்கஸ்ட் மான்ஸ்டர்ஸ், பலமான அரக்கர்கள். கிளாஸின் நடுவுல ஒன்று இருக்கிறது பயமுறுத்துற விஷயம். ஆனா பெல்மேன், அமைதியாயிரு, மேஜிக்கால ட்ராப் ஆகிறது மோசமா இருக்கும்னு எனக்கு தெரியும்னு சொல்றாரு. ஆனா ரிக்கெட் தன் டெம்பரை இழந்து அதை கண்ட்ரோல் பண்ண ஒரு செயினை வீசுறான். அது திரும்பி அவர் அட்டாக் பண்ணுது. பெல்மேன் முண்டாடி குதிச்சு அந்த பாவப்பட்ட பையனை காப்பாத்தணும். அவர் அதை ஓங்கி அடிச்சு அது ரூமின் இன்னொரு பக்கம் போகுது. பெல்மேன் அந்த கிட்டியை அப்படி ஹர்ட் பண்ணாதன்னு சொல்றாரு. ஆனா அந்த கிரீச்சர் ஏற்கனவே அவரை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஆனாலும் பெல்மேன் தம் கண்ணில் இருக்கிற மேஜிக்கை பயன்படுத்தி அந்த சாபத்திலிருந்து அதை ஃப்ரீ பண்ண முடிவு பண்றாரு. அவர் வாயுள்ள எதையோ பார்க்கறாரு. தன் கையில ஒரு பவரை ஆக்டிவேட் பண்ணி பஞ்ச் பண்றாரு. அந்த கிரீச்சர் டிசால்வ் ஆகுது. ரிக்கெட் பார்க்கும்போது அது ஒரு கிட்டனா மாறிடுச்சு. பெல்மேன், இது மாதிரி நிறைய என்னோட வீட்ல இருந்துச்சு, இது வெறும் கியூட் கிட்டன்ஸ் தான், அது தோற்றக்க மாத்திக்க முடியும்னு சொல்றாரு. ரிக்கெட் இதை பார்த்து, ஆலிஸ் உனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்றான்.
பெல்மேன் அவ ஒரு ட்ரோஃபி இல்லன்னு சொல்றாரு. ரிக்கெட்டை வார்ன் பண்ணி உனக்கு விமனை பத்தி எதுவும் புரியலன்னு நான் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன்னு சொல்றாரு. ரிக்கெட் என்ன சொல்ற, இந்த புக் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். பெல்மேன் கான்ஃபிடென்ட் ஆகி நானும் ஏதோ கத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. அவர் கிட்டனை பார்த்து ஒரு ஃபேவர் கேட்டு ஒரு பவரை ஆக்டிவேட் பண்ணி அவளை ஒரு இன்ஃப்ளேட்டட் கேர்லா மாத்துறாரு. ரூம்ல எங்க இருந்தோ லேசி வந்துடுறா. நான் அவருக்கு தப்பான புக்கை கொடுத்துட்டேன், 10 வயசு வரைக்கான வெர்ஷனை கொடுக்கணும், ஆனா ஃபேமஸ் ஓவர் 18 வெர்ஷனை கொடுத்துட்டேன்னு ரியலைஸ் பண்றா. பெல்மேன் இப்ப ஏதாவது கத்துக் கொடுக்க நேரம்னு சொல்றாரு. கோரிடாஸ்ல ஆலிஸ் என்ன பெல்மேனை பார்க்க போக கூப்பிடுறா. ஏன்னா அவருக்கு சேவ் பண்ணதுக்காக நன்றி சொல்ல விரும்புறான்னு. ஆனா நீ ஒரு பையனை திருட ட்ரை பண்றன்னு வார்ன் பண்றா. ஆலிஸ் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அவர் கிளாஸ் ரூம் டோரை திறக்கறாங்க. அவங்க பார்க்கும்போது ஷாக்ட் ஆகுறாங்க. அவர் அந்த கிட்டனை டேபிள்ல வச்சு புக்ல இருந்து பெஸ்ட் டெக்னிக்ஸை கத்துக் கொடுக்க பல இடங்கள்ல ஸ்பேங்கிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் இது ஃபேசினேட்டிங்னு சொல்லி இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அவர் நிஜமாவே ரொம்ப போல்டுன்னு சொல்றா. ரிக்கெட் கூட இப்ப அவரை பிரதர் பெல்னு கூப்பிடுறா. இனிமே இவர்தான் என்னோட படி ஃபார் எவர்னு. பெல்மேன் ஆலிஸ் அங்க இருக்கிறத ரியலைஸ் பண்ணும்போது இப்போ உனக்கும் கத்துக்க நிறைய இருக்குன்னு அதனால உட்காருன்னு சொல்றாரு. ஆனா ஆப்வியஸ்லி நீ ஒரு பெர்வர்ட்டட் டீமன்னு சொல்றான். அடுத்த நாள் ரிக்கெட் கிளாஸ்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் இனிமே பெல்மேன் எல்லாரோட ஃப்ரெண்டுன்னு வார்ன் பண்றாரு. அவர் வரும்போது அவங்க சம்மதிச்சு வரிசையில நிக்கிறாங்க. ஆனா அவர் சும்மா கடந்து போய் குழம்பி போன எல்லாரையும் அவர் இக்னோர் பண்றாரு. மக்கள் ஏன் அது என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. ரிக்கெட் இதை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சேலஞ்சா பார்க்கறான். அவர் தன் மதிப்பை பார்க்கறேன்னு நான் ப்ரூவ் பண்ணணும், அதனால முதல்ல அரிஸ்டோக்ராட்டிக்காவும் பிறகு மிலிட்டரிலியாவும் அப்புறம் கேங் ஸ்டைலாவும் கிரீட் பண்றான். ரிக்கெட் விட்டு கொடுத்து வேற என்ன செய்யன்னு பண்றான். ஆனா உண்மையில பெல்மேன் எப்போ ஒரு பொண்ணு கூட டியூவல் கல்டிவேஷன் பண்ணுவேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்காரு. நான் ஆலிஸை பார்க்கும்போதெல்லாம் அவ ஏன் ஸ்டேர் பண்ணி கோபப்படுறான்னு தெரிஞ்சுக்க விரும்புறாரு. தோகிட்ரா, நான் உன்னை மிஸ் பண்ணேன்னு சொல்றா. பெல்மேன் அவட என்ட்ரி டேல பார்த்தது ஞாபகம் இருக்கு. நான் என்கிட்ட பேச வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றா. அவர் காதுல எனக்கு டியூவல் கல்டிவேஷனை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரியும்னு விஸ்பர் பண்றாரு. பெல்மேன் ஸ்டார்ட்டில் ஆகுறாரு. ரிக்கெட் ஷாக் ஆகி தரையில விழறான். இந்த கேர்ள்ஸுக்கு இந்த பையனோட பெரிய நாலேஜ் பத்தி தெரியுமான்னு. பெல்மேன் உடனே சம்மதிச்சு போலாம்னு சொல்றாரு. ஆலிஸ் கோபமா டேபிள் அணிக்கிறா. என்னாச்சுன்னு கேட்கிறா. அந்த பாவம் பகல்ல இந்த மாதிரி விஷயங்களை பண்றத நிறுத்தணும்னு சொல்றா. ஆனா உனக்கு வேணும்னா நீயும் டியூவல் கல்டிவேஷனுக்கு இன்வைட்டட்னு சொல்றா. ரொம்ப எம்பாரஸான ஆலிஸ் ஒரு கோபமான முகத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க பிரிட்ஜ்ல நடந்து போறாங்க. ரிக்கெட் அவங்க 2 பேரையும் பின்தொடர்ந்து நான் இந்த பையனோட டெக்னிக்ஸை ரொம்ப நல்லா கத்துக்கணும்னு சொல்றான். பெல்மேன் நீ என்ன பேச விரும்புறேன்னு கேட்கிறாரு. நான் உங்களை இங்க கூப்பிட்டது ஒரு டியூவல் கல்டிவேஷன் பண்ண விரும்புறேன்னு சொல்றா. இந்த சீக்ரெட் டெக்னிக்கை நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு பெல்மேன் கேட்கிறாரு. நான் டியூவல் கல்டிவேஷனை பத்தி பேசினேன்னு நினைச்சேன், ஆனா உண்மையில அந்த பவரை பத்தி தான் பேசினா. இந்த டியூவல் கல்டிவேஷன் முதல் தலைமுறை ஹீரோஸால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது, ஆனா அப்ப இருந்து இது சீக்ரெட் இல்லைன்னு சொல்றா. இந்த சாபிக்கப்பட்ட மேஜிக் என்ன மட்டுமே சமாளிக்க உருவானதான்னு பெல்மேன் ஆச்சரியப்படுறாரு. கியூரியஸ் ஆகி எல்லா டீமனும் அவங்க மேஜிக்கை இழந்தாங்க, ஆனா உங்ககிட்ட எக்ஸாம்ல பவர் இருந்ததுன்னு பார்த்தேன். நீ கல்டிவேஷன் டெக்னிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்க, அதனால உனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். பெல்மேன் ரொம்ப முட்டாளா இருந்தாலும் அவளுக்கு வேற ஒரு இன்டென்ஷன் இருக்கு, ரொம்ப கவனமா இருக்கான்னு ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என் பாடி டியூவல் கல்டிவேஷனுக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சா என்னை எக்ஸ்போஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த டியூவல் கல்டிவேஷன் டெக்னிக்கு ஒரு சீக்ரெட் ரெக்வயர்மெண்ட் இருக்கு, அதை யூஸ் பண்றவங்க பியூரா இருக்கணும். நீ ஒரு இன்கியூபஸா இருந்தா அது எப்படி பாசிபிள்னு ரிவீல் பண்றா. அவரை சுட்டிக்காட்டி உண்மையில உன்னோட டெக்னிக் எதிரெதிர் கெண்டர் கிட்ட இருந்து பவர் அப்சர்வ் பண்ணுது, அதனால தான் அவங்க 2 பேரும் ரொம்ப டயர்டானாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றா. பெல்மேனுக்கு இந்த டெக்னிக் பத்தி தெரியாது, ஆனா அவர் ஏற்கனவே இந்த வழியை ஃபாலோ பண்றது நல்லது. இந்த வழியில அவளுக்கு என் மேல சஸ்பிஷன் வராதுன்னு நினைக்கிறாரு. பிறகு அவளிடம் உனக்கு இது தெரியும், அதனால தான் நீ என்ன டியூவல் கல்டிவேஷனை பத்தி பேச இங்க கூப்பிட்டியான்னு கேட்கிறாரு. எல்லாத்தையும் தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க நீ ஒரு இடியட் தான்னு அவ சொல்றா. நிச்சயமா நான் உன்னை கொல்லதான் இங்க வந்தேன்னு திடீர்னு அட்டாக் பண்றா. பெல்மேன் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா ரிக்கெட் முன்னாடி அந்த பையனை ப்ரொடெக்ட் பண்றான். ரிக்கெட் பார்ட்டியை கெடுத்துட்டான்னு சொல்றா. பெல்மேனை வார்ன் பண்ணி இந்த உலகத்துல உனக்கு அதிக டைம் இல்லைன்னு சொல்றா. அதோட அவ கிளம்புறா. ஒரு ரூம்ல அவங்க பெல்மேன் ஸ்கூல்ல ஃபேம் போறத பத்தி விவாதிக்கிறாங்க. இது ஆலிஸோட தப்பு, மறைமுகமா பிரசிடென்ட்டோட தப்பும் தான்னு மக்கள் சொல்றாங்க. அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆலிஸோட பிரதர். பெல்மேன் இப்போ ஒரு கடினமான சிச்சுவேஷன்ல இருக்காரு. அவர் கேர்ள்ஸ் கூட கல்டிவேட் பண்ணணும், ஆனா ஸ்கூல் முழுக்க செக்ரிகேட்டட், பிரிக்கப்பட்டிருக்கு, அதனால அவருக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கல. ஆனா இந்த பிராக்டிக்கல் காம்பேட் கிளாஸ்ல
அவருக்கு ஃபைனலி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் பெல்மேனை சுத்தி ப்ரொடெக்ட் பண்றாங்க. அவர் எல்லாரையும் போக சொல்றாரு. ரிக்கெட் அந்த கேட் கேர்ள் பக்கத்துல இருக்கா, அவனை முடிச்சிடுவான்னு வார்ன் பண்றான். ஆனா பெல்மேன் கவலைப்படாத, இது நாங்க 2 பேரும் மட்டும்தான்னு சொல்றாரு. ஆனா அந்த முட்டாள் ரிக்கெட் இவரை 100% நம்புறாருன்னு இன்டர்பிரேட் பண்ணிட்டு உணர்ச்சி வசப்பட்டு நான் எப்போதும் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்றான். திடீர்னு ஒருத்தர் அவர் ஷோல்டர்ல கைய வைக்கிறாரு. அது பிரையன்கிற ஒரு பையன். இந்த டீமன் கிட் ரொம்ப காக்கியா ஆகுதுன்னு, இந்த டீமன் எவ்வளவு டஃப்னு அவருக்கு தெரிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. அவர் தயக்கமே இல்லாம அவரை பஞ்ச் பண்ண போறாரு. ஆனா பெல்மேன் ஈஸியா தன்னை டிஃபெண்ட் பண்ணி அவர் ஃபிஸ்ட்டை ஒதுக்கி வைக்கிறாரு. பின்னணியில ஜாக்கிரதையா இருன்னு சொல்றா. பிரையன் விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பிறகு ப்ரொஃபசர் பிராக்டிக்கல் ட்ரைனிங் எப்படி இருக்கும்னு அனௌன்ஸ் பண்றாரு. அவங்க பேட்ஸா போவாங்க. அது 4 மணி நேரம் நீடிக்கும். யார் அதிகமான பப்பட்ஸை அழிக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்றாரு. பேட்ஸா இருந்தா பெல்மேன் கூட போக முடியும்னு ரிக்கெட் சந்தோஷப்படுறான். ஆனா நம்ம ஹீரோ ஏற்கனவே போயிட்டாரு. பிரையன் என்ன பார்த்து தலையிடாத, அந்த பையனை நான் தான் கொல்ல போறேன்னு சொல்றாரு. பிரையன் தொந்தரவு பண்றான்னு நினைக்கிறா. திடீர்னு அவங்க 2 பேரும் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்கறாங்க. அவங்க திரும்பி பார்க்கும்போது அது பெல்மேன். அவர் ரொம்ப சீக்கியா பிடிச்சு அவளோட போர்ட்டலுக்குள்ள குதிக்கிறாரு. அவங்க டெலிபோர்ட் செய்யப்படுறாங்க. அவ இன்னும் ஜாக்கிரதையா இருன்னு சொல்றா. அவர் நான் உங்ககிட்ட தனியா பேச விரும்பினேன்னு சொல்றாரு. ஆனா அவர் அங்க ஒரு நல்ல ஸ்பெரிக்கல் அட்வென்ச்சர்ல இருக்காரு. நான் உங்ககிட்ட ஆலிஸை விட டென்சர் ஆரா இருக்கு, அது பீஸ்ட் பிளட்ல இருந்து வந்திருக்கும் இல்லையான்னு கேட்கிறாரு. நான் ஆலிஸ் கிட்ட சொன்னா அவ கோபப்படுவா. நீ இவ்வளோ பிரேவா இருக்கிறத பார்த்து அவ ஆச்சரியப்படுறா. அட்டாக் பண்ண தயாராகி விட்டுக்குடுன்னு சொல்றா. ஆனா அவளோட அட்டாக் அவங்க பின்னாடி இருந்த கோலேமை தாக்கிக்குது. பெல்மேன் இந்த கோலம்ஸ் நாட்சுங்கிற மேஜிக்கால செய்யப்பட்டது. இது ஏன் இதை பத்தி பேசுறான்னு கேட்கிறா. பெல்மேன் வார்ன் பண்ணி நீ கோரை அட்டாக் பண்ணா மட்டும்தான், தலையடிச்சது யூஸ் இல்லைன்னு சொல்றாரு. திடீர்னு கோலம் அவளை பிடிச்சுக்குது. அவளால தன்னை ஃப்ரீ பண்ணிக்க முடியல. ஏதாவது செய்யணும் அவரை பார்த்து சொல்றா. ஆனா பெல்மேன் நான் பவர்லெஸ்ஸா இருக்கேன், நாம 2 பேரும் சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னு வார்ன் பண்றாரு. ஆனா அவர் என் கண்கள் இதை ஊடுருவி பார்க்க போதுமானதுன்னு சொல்றாரு. அவர் கோரை பார்க்க முடியுது. அந்த கிரீச்சர்ல இருந்து அதை கிழிக்கிறாரு. இன்னொருத்தன் அவங்கள நோக்கி வரான். அவர் அதை இடுப்புல பாக்குறாரு. ஒரு கிக்கால அதை அழிக்கிறாரு. அவர் அவளை காப்பாத்துறாரு. அவர் இம்ப்ரெஸ் ஆகி இவர் நிஜமாவே ஒரு இன்குபஸ் மட்டும்தானான்னு ஆச்சரியப்படுறா. பிறகு நீ என்ன கொல்ல ட்ரை பண்ணும்போது ஏன் என்ன காப்பாத்துறான்னு கேட்கிறா. பெல்மேன் இதுக்கு பின்னாடி இன்னும் ஏதாவது இருக்குன்னு நான் ரியலைஸ் பண்ணேன். அவ உண்மையிலே என்ன கொல்ல விரும்பி இருந்தா என்ன பிரிட்ஜ் மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு கூப்பிட்டுருக்க மாட்டான்னு. ஆனா பெல்மேன் அவளை பார்க்கும்போது அவருக்கு இன்னும் அப்சல்யூட் விஷன் ஆக்டிவேட்டா தான் இருக்கு. அவ வேர்ல்டுக்கு வந்தப்போ எப்படி இருந்தாலோ அப்படி அவர் பார்த்தாருன்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி ப்ளீடிங் ஆரம்பிக்குது. எந்த கோலம்ஸ் உனக்கு ஹார்ம் பண்ணுதுன்னு அவ கேட்கிறா. அது கோலம்ஸ் இல்ல, ஆனா அது சில மவுண்டன்ஸும் மற்ற இடங்களுமா இருந்துச்சு. வேற பக்கம் பிரையன் எல்லாத்தையும் கொண்டுட்டு நான் அந்த பையனை முடிச்சிட போறேன்னு சொல்றான். ப்ளீடிங்கால கஷ்டப்பட்ட அந்த பையனை ரிவைவ் பண்ண ட்ரை பண்றா. அப்சல்யூட் விஷன் டீமன் கிங்குக்கு மட்டும் இருக்கிற ஒரு எபிலிட்டி. அவர் பிளட் வெசல்ஸையும் மேனா கனெக்ஷன்ஸையும் பார்க்க முடியும். அதனால தான் எல்லா கெண்டர்ல இருக்கிறவங்களும் அவருக்கு சமமா இருந்தாங்க. ஆனா அவர் வீக்கெண்ட் ஆனதுனால அப்சல்யூட் விஷன் ஒரு எக்ஸ்ரேயா மாறிடுச்சு. அந்த பையனால டீஆக்டிவேட் பண்ண முடியல. அதனால அவர் எழுந்ததும் மறுபடியும் கஷ்டப்படுறாரு. பெல்மேன் ஒரு பாடியை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறாரு. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அவர் முகத்துல பிளாஸ்ட் பண்ணி யாராவது ஒரு இன்குபஸா இருந்து இந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாம எப்படி இருக்க முடியும்னு கேட்கிறா. ஆனா அவ கிட்ட வந்து இப்ப எனக்கு புரியுது ஏன் ரோசானா அவன் மேல இன்ட்ரெஸ்டடா இருந்தான்னு சொல்றா. ஏன் இவ்வளவு பேர் உன்னை கொல்ல விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. பெல்மேன் நான் ஒரு டீமனா இருக்கிறதுனாலயான்னு கேட்கிறாரு. அது ஒரு பகுதி தான். ஆனா இது ஆலிஸோட தப்பும் தான். ஏன்னா மற்ற ரேசஸை சேர்ந்த மக்கள் அவரோட ஆன்சஸ்டர். அது ஒரு டீமனா இருக்கிறதுனால தான் அது ஒரு பகுதி தான். ஆனா இது ஆலிசன் தப்பும் தான்னு சொல்றா. ஏன்னா மற்ற ரேசஸை சேர்ந்த மக்கள் அவளோட ஆன்சஸ்டர்ஸை வெறுக்கிறாங்க. அந்த ஹீரோயின் டீமன் ரேஸை அழிச்சிருக்க முடியும். ஆனா அவங்க கூட ஒரு பேக்ட் பண்ண முடிவு பண்ணா அவங்க உயிருடன் இருந்தாங்க. இப்போ ஆலிஸ் அகாடமில சேர்ந்து அதுக்கும் மேல ஒரு டீமனை கூட்டிட்டு வந்ததுனால எல்லாரும் அவனை ஃபினிஷ் பண்ண விரும்புறாங்க. பெல்மேன் ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியல. அது ஒரு ஸ்டூபிட் பிளான், முட்டாள்தனமான திட்டம்னு சொல்றாரு. அந்த ஹீரோயின் எல்லா ரேசஸ்க்கும் இடையிலான ஃபைட்டை முடிவுக்கு கொண்டு வர விரும்பினது அவருக்கு ஞாபகம் வருது. அவளுக்கும் விஷயங்கள் தப்பா போச்சுன்னு அவர் ரியலைஸ் பண்றாரு. நாம சீக்கிரம் கிளாஸை ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்றா. திடீர்னு பிரையன் அவ பின்னாடி அப்பியர் ஆகிறாரு. இப்ப அவங்க 2 பேரும் ஒரு மேஜிக் சர்க்கிள்ல ட்ராப் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனா எதிர்க்கிற மாதிரி தெரியுது. அவருக்கு எதிரா போறா. பெல்மேன் அவ கையில ஏதோ இருக்கிறத கவனிக்கிறாரு. பிரையன் அட்டாக் பண்ணும்போது அவ ஒரு சிப் எடுத்து தன்னை ஒரு டைகர் வெர்ஷனா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறா. அவர் ஒரு ஸ்ட்ரென்த் பேரியரை திறந்து அந்த அட்டாக்ல இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. நான் சக்சீட் பண்ணனான்னு ஆச்சரியப்படுறா. அப்போ ஸ்மோக்ல இருந்து ஒரு பஞ்ச் நேரா அவ வயிட்ல வருது. அவர் அவளோட தலைய புடிச்சு நீ ரொம்ப வீக்குன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பெல்மேன் தரையில டிராகன் சலேவாவை பார்க்கறாரு. பிரையன் ஆலிசன் சில இமேஜஸை காட்டி நான் அவளை அப்புறமா பாத்துக்கிறேன்னு சொல்றாரு.
நீ ஒரு ட்ராஷ்னு சொல்றா, நான் உன்னை அப்படி பண்ண விடமாட்டேன்னு சொல்றா. பிரையன் நான் அவளை ஒரு 3 லேயர்டு ப்ளோவால ஃபினிஷ் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆனா அவர் ஆம் கீழே இறங்கும்போது ஏதோ அதை நடுவுல வெட்டுது. பிரையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பெல்மேன் நான் எங்கிட்ட இருந்த பவர்ல 1% திரும்ப பெற்றுட்டேன், இப்போ நான் விஷயங்களை என்னோட வழியில பாத்துக்கிறேன், என் வழியில வர்றவங்க மேல டெத் விழும்னு சொல்றாரு. அவர் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆகிறத பார்த்து பயப்படுறா. பிரையன் அவனை கொல்ல முடியாதுன்னு கோபப்படுறாரு. பெல்மென் நீ என்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணா நான் உன்னை விட்டுடுவேன்னு சொல்றாரு. ஆனா பிரையன் அது சென்ஸ் இல்ல, நான் ஒரு டீமன் ட்ராஷ் கிட்ட ஒருபோதும் அப்பாலஜைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. அவர் பல சர்க்கிள்ஸா ஏவ ஆரம்பிச்சு 100 கொலாசஸை சமன் பண்றாரு. நிச்சயமா இதை ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறா. பிரையன் மறுபடியும் பெல்மெண்டை அட்டாக் பண்றாரு. அவர் அதை ஒரு கையால ஈஸியா நிறுத்துறாரு. பிரையன் நம்ப முடியல, இந்த பையன் என் பஞ்ச பிளாக் பண்றது இது 2வது தடவைன்னு இருக்காரு. ஆனா பெல்மேன் அது ரொம்ப சிம்பிள், நீ மேஜிக் பார்த்து அதை நியூட்ரலைஸ் பண்ணா போதும்னு சொல்றாரு. அதோட பெல்மேன் அந்த கொலாசஸ்ல யூஸ் பண்ண பவரின் ஒரு பகுதியை திருட ஆரம்பிச்சு தனக்கான கேனுங்கள ஒரு கொலாசஸை சமன் பண்றாரு. அது கொலாசஸை வினாடிகள்ல அழிக்குது. பிரையன் இது எப்படி பாசிபிள்னு புரியாம தரையில விழறாரு. பெல்மேனோட பவர் பிரையனோட ஃபாதரை உருவாக்கியது. அவர் இவரை அடிச்சு இவரை ட்ராமடைஸ் பண்ண ஒரு ஆள். அவர் அழுதுகிட்டே தப்பிக்க ட்ரை பண்றாரு. ஃபாரஸ்ட்ல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. இந்த இடையில பிரசிடென்ட் அந்த டெஸ்ட் பார்க்க வர்றாரு. பாவம் பிரையன், அவன் தானே போயிட்டான். பெல்மென்ன நிறுத்து, நீ அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணணும், மேஜிக்கை மட்டும் யூஸ் பண்ணி ஸ்கூல்ல எல்லாத்தையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ண முடியாதுன்னு சொல்றா. ஆனா பிரையன் மறுபடியும் ஒரு அட்டாக்க அனுப்ப வர்றாரு. பெல்மேன் அவருக்கு ஒரு கட் கொடுக்க இப்போ அந்த பாவம் ஆம்லஸ் ஆகி ஃப்ரைட் ஆகியிருக்காரு. விட்டு கொடுக்கறது நல்லது, போதும் பையா இன்னும் அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அவர் நிஜமாவே டைனியா இருக்காருன்னு சொல்றா. ஆனா திடீர்னு பெல்மேன் அவளை தரையில வீசுறாரு. அவ இத பண்ண இவ்ளோ சீக்கிரம் இல்லனா, ஆனா எனக்கு பிடிக்கும்னு சொல்றா. அவர் டிராகன் சலைவாவை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பவரை செலவு பண்ணணும்னு இப்போதைக்கு அவருக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதுதான்னு சொல்றாரு. நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு கேட்டு அவரோட ஃபேஸை பிடிச்சு ஸ்குவீஸ் பண்றா. ஆனா பெல்மேனுக்கு ஏன் டபுள் கல்டிவேஷன் மெத்தட் ஆக்டிவேட் ஆகலைன்னு புரியல. அவர் சத்தம் போட ஆரம்பிக்கும்போது வெயிட், அவர் ஒரு இன்கியூபஸா இருந்தா அவர் எனர்ஜியை அது மூலமா ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறா. அவர் ரொம்ப ஹை டென்சிட்டி கொண்ட 2 மேஜிக் ஸ்பியர்ஸை காட்ட ஆரம்பிக்கிறா. பெல்மேன் ஆப்வியஸ்லி ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கிறாரு. அவர் மெத்தட் ஆக்டிவேட் ஆகல, நான் ஆலிஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. திடீர்னு பிரசிடென்ட் தோன்றி அவரை ஒரு டீமானிக் ட்ராஷ்னு கூப்பிடுறாரு. பிரையன் எழுந்து என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா பிரசிடென்ட், என் தங்கச்சியை மிரட்ட என்ன யூஸ் பண்ணனே எனக்கு தெரியும், அப்படின்னா உனக்கு தண்டனை கிடைக்க தகுதியானவன்னு சொல்றாரு. பிறகு அவர் மேஜிக் யூஸ் பண்ணி பிரையன் காட்ல சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. பிறகு பிரசிடென்ட் இப்போ ஒரு டீமனை சமாளிக்க நேரம்னு சொல்றாரு. ப்ராப்ளம் என்னன்னா, அந்த ஆள் யூஸ் பண்ண மேஜிக்கு கூட பார்க்க பெல்மனால முடியலைன்னு ரியலைஸ் பண்ணாரு. மோசமான விஷயம் என்னன்னா, அவர் தன்னோட பவரால கன்சியூம் ஆகப்படுறாரு. பிரசிடென்ட் தனக்கு கண்ட்ரோல் போகுதுன்னு ரியலைஸ் பண்ணி என்கிட்ட, நீ தப்பிச்சு போனா நான் உன்னை மன்னிச்சிடுவேன், ஏன்னா நீ எனக்காக ஒரு ஸ்பையா நடிச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஃபீல் பண்ற ஃபீலிங்ஸை பெல்மனால உணர முடியுது. அவ ரொம்ப காலமா ஆலிஸ்க்காக ஒரு ஸ்பையா நடிச்சிருக்கா. ஆனா எல்லா ஹியூமன்ஸையும் வெறுத்து அவங்கள அழிக்க விரும்பினாலும் அது ஆலிசன் தப்பு இல்லைன்னு அவளுக்கு தெரியும். அதனால அவ பெல்மன் காலரை பிடிச்சு அவரை ஃப்ரோசன் ஃப்ளையிங் பண்ணி, நீ ஆலிஸை கண்டுபிடி, உன் பவரை ரிகவர் பண்ணு, என் அப்பாலஜிஸை அவகிட்ட சொல்லுன்னு சொல்றா. நான் ஆலிஸை சந்தோஷப்படுத்த முடிஞ்சா அது ஓகேன்னு நினைச்சு அவளை அழகுறா. அவள் பிரசிடென்ட்டை நோக்கி திரும்பி, இப்போ உன்னோட டேர்ன்னு சொல்றா. ஆனா பெல்மன் மறுபடியும் அங்க வந்து, இது உண்மையிலே ஏன் டேர்ன்னு சொல்றாரு. நீ இப்பதான் அழுது ஸ்பீச் கொடுத்த, இங்க என்ன பண்றான்னு அவரை திட்டுறா. பெல்மன், நீ ஏன் டைமை வேஸ்ட் பண்ற, என்ன நான் சண்டைக்கு திரும்ப பறந்து வர மேஜிக்கை செலவு பண்ண வேண்டியிருந்ததுன்னு சொல்றாரு. நீ ஓடி போறது நல்லதுன்னு சொல்றா. ஆனா பெல்மன், நான் இந்த பிரசிடென்ட்டை வெறும் 3 மூவ்ஸ்ல ஃபினிஷ் பண்ணுவேன்னு சொல்றாரு. பிரசிடென்ட், நான் சரியா கேட்டனா 3 மூவ்ஸான்னு கேட்கிறாரு. அது இம்பாசிபிள், பிரசிடென்டின் பவரை யாருமே புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றா. திடீர்னு பெல்மன் ப்ளூ பவர்ஸால சூழப்படுறாரு. ஆனா நடுவுல பெல்மன் அவரோட மேஜிக்கை உடைக்கிறாரு. அந்த ஆளோட செக்ரட்டரி, இதுவரைக்கும் யாரும் அப்படி பண்ணதில்லைன்னு சொல்றாரு. பெல்மன் எக்ஸ்பிளைன் பண்றாரு, மத்த எல்லாரும் பவரை யூஸ் பண்ண மேஜிக் சர்க்கிள்ஸை யூஸ் பண்ணும்போது பிரசிடென்ட் டைம்னு ஒரு கான்செப்டை யூஸ் பண்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஆனா பிரசிடென்ட் அவர் ரியலைஸ் பண்ணதுக்கு இம்ப்ரெஸ் ஆகுறாரு. ஆனா அது பரவாயில்லன்னு சொல்றாரு. பெல்மன் ஒரு ஆமை இழந்ததை ரியலைஸ் பண்றா. பிரசிடென்ட், உன் உடம்பும் சொந்த பவரால கன்சியூம் செய்யப்பட போகுது. நான் அந்த ப்ராசஸை ஆக்சிலரேட் மட்டும்தான் செய்வேன். நீ விரும்பினா உன்னை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணலான்னு வார்ன் பண்ணிட்டு பிறகு ஒரு அட்டாக்கை லான்ச் பண்றாரு. பெல்மன் பல பேரியர்ஸை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன விட்டுக்கொடுன்னு சொல்றா. ஆனா பெல்மன்,
நான் அப்படி பண்ணா நீ உடனே செத்துருவ, நீ சாக விரும்புறியான்னு கேக்குறாரு. என் நான் நிறைய பேருக்கு துரோகம் பண்ணேன், அதனால நான் சாக தகுதியானவள்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ கல்டிவேஷன் பவர் ஆக்டிவேட் ஆன சீன்ஸை ஞாபகம் வர ஆரம்பிக்கிறாரு. ஒரு தடவை லேசி அவரை டீமன் ரேஸை ரிவைவ் பண்ண விரும்பினா அவர் அதை அவளுக்காக செய்வேன்னு ப்ராமிஸ் பண்ணாரு. இன்னொரு தடவை ஆலிஸ் அந்த கிரீச்சர்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் செய்யப்பட விரும்பினா அவர் அதையே பண்ணாங்க அப்பியர் ஆனாரு. அவர் இப்போ எனக்கு கண்டிஷன் தெரியும்னு சொல்லி என் கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. என் கத்தி நான் உயிரோட இருக்க விரும்புறேன், ஆலிஸ் கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணி ஒரு உண்மையான ஃப்ரெண்டா அங்க விரும்புறேன்னு சொல்றா. பெல்மன் நான் அந்த விஷன் நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஒரு வார்ம் சலைவாவை எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. இது எதையும் மன்னிக்கல, அந்த இடம் முழுக்க எக்ஸ்ப்ளோட் ஆகுது. பிரசிடென்ட் தன்னோட அட்டாக் ஸ்மோக்கு நடுவுல மறைஞ்சு போனதை ரியலைஸ் பண்றாரு. பெல்மன் என்ன தூக்கிட்டு அப்பியர் ஆகுறாரு. இது 2 மூவ்ஸ் எடுத்தது, இப்போ ஒண்ணுதான் மிச்சம் இருக்குன்னு சொல்றாரு. பிரசிடென்ட் சாபத்தை கிளின்ஸ் பண்ண அவன் டபுள் கல்டிவேஷனை யூஸ் பண்ணான்னு ரெகனைஸ் பண்றாரு. அந்த செக்ரட்டரி அந்த டபுள் கல்டிவேஷனை பத்தி தான் நீங்க பேசுறீங்களா? பிரசிடென்ட் ஆமா, அது டீமன் கிங்கை தோற்கடிச்ச ஆன்செஸ்ட்ரல் மதரால உருவாக்கப்பட்ட மேஜிக். அதை யூஸ் பண்ண 2 பேர் தேவை, சில ஃபன் சென்சேஷன்ஸை உருவாக்கும். ஆனா பிரசிடென்ட் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு டெக்னிக் கிட்ட நான் தோற்க மாட்டேன்னு சொல்றாரு. பெல்மேன் நீ கவலைப்பட தேவையில்லை, ஒரு மூவ் தான் எடுக்கும், அது முடிஞ்சிரும்னு சொல்றாரு. பிரசிடென்ட் நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா பெல்மேன் கை நீட்டி இதை எடுத்துக்கோன்னு சொல்றாரு. ட்ரைனிங் பாட்டிலோட எண்ட் அப்பியர் ஆகுது. அவர் என் கூட அதுக்குள்ள குதிக்கிறாரு. செக்ரட்டரியும் பிரசிடென்ட்டையும் குழப்பத்துல விட்டுடுறாரு. செக்ரட்டரி நான் நினைக்கிறேன் ட்ரைனிங் முடிஞ்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு, அவர் அதை நம்பிதான் இருந்தாருன்னு சொல்றாரு. மறுபக்கம் பெல்மன் என்ன தான் கைகள்ல தூக்கிட்டு போர்ட்டல்ல இருந்து வெளியே வராரு. ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வர்றாங்க. ஆனா அவர் என்ன பார்த்ததும் கொஞ்சம் ஷை ஆகுறாரு. பெல்மன் சில விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்றாரு. என்ன அந்த சலைவா எக்ஸ்சேஞ்ச ஞாபகம் வச்சுட்டு அவரை விட்டு இறங்கி அவங்க அப்படி ஒன்று பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்றா. ரிக்கெட் உடனே அவர் அப்சல்யூட்லி லெஜெண்டரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டாருன்னு நினைக்கிறான். ஒரு எனிமி கூட அவர் அப்படி பண்ண முடிஞ்சது. எல்லாரும் மண்டிட்டு அவர்தான் உண்மையிலே கிரேட் லார்ட்னு சொல்றாங்க. ஆலிஸ் ஓடி வந்து அவங்க கிட்ட பேச வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் தங்களை லெஜெண்டரி லவ் ட்ரையாங்கல்னு மறைஞ்சுக்கிறாங்க. ஆலிஸ் சில எக்ஸ்ப்ளோஷன்ஸை கேட்டதால அவங்களுக்காக கவலைப்பட்டு பெல்மேன் கூட இருந்ததுக்காக என்க்கு தேங்க்யூ சொல்றா. என் அவளை கட்டிப்பிடிச்சு இனி எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்றா. ஆனா திடீர்னு பிரசிடென்ட் தோன்றி அது அப்படி இருக்காது, இது அவ்வளோ ஈஸியா ரிசால்வ் ஆகாதுன்னு சொல்றாரு. பிறகு அவர் ஆலிஸ் முன்னாடி போறாரு. அவ கொஞ்சம் எம்ப்ராஸ்ட் ஆகி ஏன் இங்க இருக்கீங்கன்னு கேக்குறா. அவர் அவளை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஷையா முகத்தை திருப்பி பார்க்கறாரு. இந்த பிரசிடென்ட்டுக்கு ஃபேமஸ் சிஸ்டர் சிண்ட்ரோம் இருக்கிற மாதிரி தெரியுது. செக்ரட்டரி கூட கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுன்னு சொல்றாரு. பிரசிடென்ட் அவர் பக்கத்துல இருக்கிற பையன்தான் லெஜெண்டரி 1000 இயர் ஓல்டு டீமன் கிங் பெல்மன்னு ரிவீல் பண்றாரு. ரிக்கெட் அது இம்பாசிபிள்னு சொல்றாரு. ஆலிஸ் மீன் கண் வச்ச அந்த பையன் அவரா இருக்க மாட்டாரு, அது சென்ஸ் இல்லைன்னு சொல்றா. அவர் கல்லுக்குள்ள ட்ராப் ஆகலையான பிரசிடென்ட்டை கேட்க போறா. அவர் அந்த ஸ்டோன் டெஸ்ட்ராய் செய்யப்பட்டுச்சு, டீமன் கிங் சில காலத்துக்கு முன்னாடி சீலை உடைச்ச மாதிரி தெரியுதுன்னு சொல்றாரு. ஆனா அவ சில வேர்ட்ஸ் கேட்க விரும்புறா. அந்த டைம்ல அங்க இருந்த ஆள்கிட்ட நான் பேச முடியுமா? அந்த டைம்ல இருந்த இன்ஸ்பெக்டர் அப்பியர் ஆகுறாங்க. பிரசிடென்ட் பெல்மேனை சுட்டி காட்டி சிலை உடைஞ்ச நாள்ல இருந்த ஆள் இவர்தானான்னு அவளை கேட்கறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ஆப்வியஸ்லி இல்லைன்னு சொல்றாங்க. பிரசிடென்ட் ஸ்டார்டல் ஆகி ஷூரா இருக்கீங்களான்னு கேட்கறாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த டீமன் கிங் 2 மீட்டர் உயரமும் மஸ்குலருமா ஷைனிங்காவும் இருந்தாரு, இந்த ஒல்லி வீக்லிங் இல்லைன்னு சொல்றாங்க. பிரசிடென்ட் கொஞ்சம் குழம்பி அது இம்பாசிபிள்னு சொல்லி பெல்மேன் கிட்ட டபுள் கல்டிவேஷனை எங்க கத்துக்கிட்டேன்னு கேட்கறாரு. பெல்மேன் அதை ஆலிஸ் கிட்ட கத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. பிரசிடென்ட் ஃப்ரீஸ் ஆகி அவர் பொய் சொல்றா, நான் அவனுக்கு ஒருபோதும் கத்து கொடுக்கலன்னு. அவர் உண்மையில நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பண்ணது உன் கூட தான்னு சொல்றாரு. இந்த அன்எக்ஸ்பெக்டட் டிஃபீட்டுக்கு அப்புறம் பிரசிடென்ட் ஒரு வண்டியில தூக்கிட்டு போகப்படுறாரு. பெல்மேன் அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு டிஸ்கைஸ்டு பவர் கொண்ட லேசியா இமேஜின் பண்றாரு. ஆனா லேசி அவர் பின்னாடி அப்பியர் ஆகுறாங்க. பிறகு அவர் குழம்பி போறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் நான் ஹையர் பண்ண ஒரு டீமனானே அவ கூட கேட்கறா. அவளும் இல்ல. அவர் திரும்பி பார்த்து அவ யாருன்னு ஆச்சரியப்படுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கண்ணடிக்கிறாங்க. அந்த ட்ரைனிங்க்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பெல்மேன் இந்த டபுள் கல்டிவேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு ஃபைனலா புரியுதுன்னு சொல்றாரு. அவர் பார்ட்னரோட டீப்பஸ்ட் டிசைரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த டபுள் கல்டிவேஷனை யூஸ் பண்ணும்போதெல்லாம் தன்னோட டீமானிக் பவரோட ஒரு பகுதியை ரிகவர் பண்றாருன்னு ரியலைஸ் பண்றாரு. ஏன் அந்த இன்ஸ்பெக்டர் தன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணலைன்னு எனக்கு ஷூரா தெரியல. ஆனா அவர் மறைஞ்சிருக்கும்போது அதிகமா கல்டிவேட் பண்ண இதை பயன்படுத்திக்கணும்னு. ஆனா அவரோட ரூம் ஆப்வியஸ்லி அதுக்கு பொருத்தமா இல்ல. எல்லா பசங்களும் அவரை சுத்தி இருக்கிறாங்க. பிரேக்ல ரிக்கெட்
நீ வானத்துக்கு போன மாதிரி இருக்கும்போது ஏன் இவ்வளோ சேடா இருக்கேன்னு கேக்குறாரு. ஆனா பெல்மேன் அது பத்தாது, நான் விரும்புறதிலிருந்து ரொம்ப தூரமா இருக்கேன்னு சொல்றாரு. ரிக்கெட் அவன் வயசான கேர்ள்ஸை கூட விரும்புறான்னு புரிஞ்சுக்கிறான். அதனால அவருக்கு கிளப்ஸையும் சொசைட்டிஸையும் காட்டுறாரு. பெல்மேன் நிறைய கல்டிவேட் பண்ண வேண்டியிருந்தது. அதனால அவர் ஒரு பார்வை பார்க்க முடிவு பண்றாரு. அங்க கார்டனிங் கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க உங்க பிளான்ட்ஸுக்கு டெய்லி வாட்டர் ஊத்த சொல்றாங்க. அனிமல் கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க கூட ஒரு வைல்ட் ஆக்டிவிட்டியில ஜாயின் பண்ண சொல்றாங்க. ரிக்கெட், இந்த ஸ்கூல்ல சீக்கிரம் உயர உனக்கு 3 ஹீரோயிக் பேட்ஜஸ் தேவை. பேசிக்கலி ஸ்கூல்ல உன்னை விட வயசானவங்க கிட்ட இருந்து ரெகக்னிஷன் தேவைன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. பெல்மேன் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட பெஸ்ட் ஸ்மைலை கொடுத்து இது பெர்ஃபெக்ட்னு நினைக்கிறாரு. கிளப்ஸ்லயும் சொசைட்டிஸ்லயும் ஜெண்டர் செக்ரிகேஷன் இல்ல. ஆனா அவர் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது கேர்ள்ஸோட க்ரௌட் ஒரு அடி பின்னாடி போகுது. மறுபடியும் ஒரு அடி முன்னாடி, மறுபடியும் பின்னாடி போகுது. அவர் மேல அவங்க உருவாக்கின ஃபேமாலமா இதுன்னு அவருக்கு புரியுது. ஸ்கூல்ல அவருக்கு பிக்கெஸ்ட் மென்ஸ் கிளப் இருக்கிறது மட்டும் இல்லாம அவர் ஆலிஸும் இன்னும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவரை விரும்புற ஒரே குரூப் அந்த பஃப் கைஸ் தான். இந்த பசங்க கூட இன்வால்வ் ஆனா ஆப்போசிட் ஜெண்டரை விட்டு இன்னும் தூரமா போயிடுவேன்னு நினைச்சு ஓடி போறாரு. ஆனா அவர் முன்னாடி ஒருத்தர் இருக்காரு. அவர் ஆக்சிடென்ட்லி அவங்க மேல மோதிடுறாரு. ஆப்வியஸ்லி அவர் ரொம்ப பெக்யூலியர் பொசிஷன்ல விழுகிறாரு. பெல்மேன் நிஜமாவே ஆப்போசிட் ஜெண்டர் ஸ்பெஷலாவும் சாஃப்டாவும் இருக்காங்கன்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணு தன்னை ஃபெலிக்ஸ்னு அறிமுகப்படுத்தி நான் உங்களுக்கு ஃபென்சிங் குரூப்பை காட்டுறேன்னு சொல்றா. பெல்மேன் உனக்கு என்ன மாதிரி ஏதாவது ரிசென்ட்மெண்ட் இருக்கான்னு கேட்குறாரு. அவ இல்லைன்னு சொல்றா. ஆனா பக்கத்துல இருந்து ஒரு சிரிப்பு கேட்குது. ஒரு டீமனையும் மிக்ஸ்ட் ரேஸையும் ஒன்னா பார்க்குற அருவருப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அவ தன்னோட பவரை ரிவீல் பண்றா. அது ஹியூமன் ரைஸ் கூட ஏஞ்சல் ரைஸோட ஒரு ஃபியூஷன். நான் ஒரு டெஸ்பிகபிள் எக்ஸிஸ்டன்ஸ், நீ வேற ஒரு குரூப்பை தேடுறது நல்லதுன்னு சொல்றா. ஆனா பெல்மேன் நான் உன் கூட ஜாயின் பண்ண விரும்புறேன்னு சொல்றாரு. அவ ஆச்சரியப்பட்டு எம்ப்ராஸ் ஆகிறா. ஆனா ஆப்வியஸ்லி அவர் அட்லீஸ்ட் ஒரு உமன் இருக்கிற முதல் எடுப்புல ஜாயின் பண்ண விரும்புறாருன்னு நினைக்கிறாரு. அவ சந்தோஷப்பட்டு ஃபைனலி ஒருத்தர் உள்ள வந்துட்டாங்க, அவங்க போய் டெஸ்ட் எடுக்க சொல்லுன்னு சொல்றா. சுத்தி பார்க்கும்போது ஆலிஸும் என்னும் அவரை தேடுறாங்க. ஃபெலிக்ஸ் கூட நேருக்கு நேர பார்க்கறாங்க. அவ வான் பண்ணி இந்த ரூல்ஸ் சிம்பிள், உன்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்குன்னு எனக்கு நிரூபிக்க உனக்கு 3 ரவுண்ட்ஸ் இருக்கு. பெல்மேன் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. சுத்தி ஒரு கிரவுடு கூடுது. பிறகு ஃபெலிக்ஸ் நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அட்டாக் பண்றா. ஒரு எக்ஸ்ப்ளோஷன். அட, பெல்மேன் கூட ஸ்கேர் ஆயிட்டான். இது ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்காகத்தான் நடக்கணும்னு பார்த்தா அவ அவ்வளோ ஃபோர்ஸ்ல வந்ததால அவனோட ஆப்சல்யூட் விஷன் தானாகவே ஆக்டிவேட் ஆச்சு. அப்போ ஆலிஸ் அவனை எச்சரிக்கிறா, இந்த கிளப்பை விட்டு கிவ் அப் பண்ணிடு. இங்க நோ ஒன் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் என்டர் பண்ண ட்ரை பண்ற எல்லாரையும் டெஸ்ட்ல அடிச்சு ஜெயிச்சிடுவா. அண்ட் டெம்பர் வந்துட்டா அவ ஃப்ரெண்ட்ஸை கூட ஹிட்ஸ் பண்ணுவா. அதுவும் இல்லாம லெஜெண்டரி வாரியர் ஆலியா கிட்ட இருந்து ஃபென்சிங் கத்துக்கிட்டதே அவதான். பெல்மேன் ஆலியா இவனுக்கு சேலஞ்ச் பண்ணினால ரிமெம்பர்ஸ் பண்றான் அண்ட் ரெகக்னைஸ் பண்றான். இவங்க 2 பேரோட ஃபென்சிங்கும் ரியலி சிமிலரா இருக்கு. ஆலிஸ், நீ ஸ்டாப் ஃபூலிங் அரவுண்ட் பண்ணிட்டு பர்வர்ட் மாதிரி இருக்காம கிவ் அப் பண்ணிடுன்னு சொல்றா. ஃபிலிக்ஸ் அப்பாலஜிஸ் பண்ணிட்டு நாம இங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம், இட்ஸ் பெட்டர்னு சொல்றான். பட் பெல்மேன் இப்போதான் எனக்கு செகண்ட் ரவுண்ட் வேணும்னு சொல்றான். அவனோட ப்ளோவை இவன் டாட்ஜ் பண்ணின மூமெண்ட்ல அவ ஸ்மைல்ட நோட்டீஸ் பண்ணிட்டான். ஸோ அவன்கிட்ட இஃப் ஐ வாண்ட் ஹியர், நான் இங்க ஜீச்சிட்டா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும்னு சொல்றான். ஃபிலிக்ஸ் கொஞ்சம் எம்பாரஸ்டா இருக்கான். வைல் நியூட் பெல்மேன்ஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஆலிஸ், இவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு ஆல்ரெடி தெரியும். பெல்மேன் பாயிண்ட்ஸ் பண்ணி வாட்ஸ் மோஸ்ட் ப்ரெஷியஸா இருக்கோ அதை எனக்கு கொடுன்னு சொல்றான். ஆப்வியஸ்லி பெல்மேன் அவளோட கிரேட்டஸ்ட் டிசையரை ஃபுல்ஃபில் பண்ண வாண்ட்ஸ் பண்றான்னு திங்கிங் பண்றான். ஃபீலிக்ஸ் ஷையாகி மோஸ்ட் ப்ரெஷியஸா இவனுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறான். அதே சமயம் அந்த 2 இவன் தான் எல்லாரையும் விட மோஸ்ட் ஷாம், மிகவும் அசிங்கமானவன்னு ஷூர் ஆகுறாங்க. இந்த எண்ட் ஃபீலிக்ஸ் அக்ரி பண்ண டிசைட் பண்றான். இவன் ஜெயிச்சா அவனுக்கு அதை கொடுப்பா. அண்ட் வித்தவுட் ஹெசிடேஷன் இவன் ஆப்சல்யூட் விஷனை ஆக்டிவேட் பண்ணி ரியலைஸ் பண்றான். அவளோட மனவும் அந்த ஷார்ட் ஃப்ளோவும் ஒன். இது மீன்ஸ் அவ ட்ரெயின் பண்ணது அ லாட். ஆனா அவளோட எனர்ஜி எங்க போகுதுன்னு இவன் பெர்சீவ் பண்ற வரைக்கும் அவ ப்ரிப்பேர் பண்ற அட்டாக்ஸை இவனால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பெல்மேன் கான்ஃபிடென்ட்டா இருக்கான் இவன் டிஃபெண்ட் பண்ணுவான்னு. பட் அவனோட சாடை தாக்கியது ஒரு டிமானிக் கை அட்டாக். கிளியர்லி இது ஒரு ட்ராப். அண்ட் இப்போ அவனோட பேக்ல இருக்கா. இவன் ஜஸ்ட் a லிட்டில் தான் டிஃபெண்ட் பண்ண மேனேஜ் பண்றான். அண்ட் 2 பேரும் புஷ் பேக் ஆகுறாங்க. நீ அதுக்கு ரியாக்ட் பண்ணினது இன்க்ரெடிபிள் என்ன அவ சொல்றா. இவன் தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்போ அவளோட டீப்பஸ்ட் டிசையர் என்னன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியும்னு சொல்றான். அவளோட மெமரிஸை பார்க்கும்போது அவ ஒரு மிக்சட் ரேஸா இருக்கிறதால அவளோட ஹோல் லைஃப் சஃபர் பண்ணியிருக்கான்னு கேன் சி.
அவங்க அப்பா அவங்க அம்மாவை இம்ப்ரெக்னேட் பண்ணினதுக்கு அப்புறம் டிசப்பியர்ட் ஆகிட்டாரு. பட் ஆலியா தான் அவளை சேவ் பண்ணி ஃபென்சிங் பத்தி எல்லாமே டாட் பண்ணினான். அண்ட் அவன்கிட்ட சாடை வச்சு அட்டாக் பண்ணும்போது ரேசஸ்க்கு நடுவுல டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கா. ஃபீலிக்ஸ், நீ ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா இருந்தும் உன்னோட சாட்ல ஒரு டிமாண்ட் இருக்கிறத பார்க்கறது இன்கிரெடிபிள்னு சொல்றா. அப்படி இருந்தா அவ தேர்ட் அட்டாக்ல ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை கிவ் அப் பண்ண சொல்றாங்க. அண்ட் ஃபீலிக்ஸ் லைட் விங்ஸை ஆக்டிவேட் பண்றா. இந்த இல்யூஷன்ஸ்க்கு நடுவுல நீ ட்ரூ சாடை ஃபைண்ட் பண்ணணும், இல்லனா மத்த ஆல் த அதர்ஸ்ல இருந்து நீ டை ஆகிடுவேன்னு அவன் வார்ன் பண்றா. பெல்மேன், நீ எப்ப வேணா வரணும்னு வார்ன்ஸ் பண்றியோ அதுக்கு நான் ரெடின்னு சொல்றான். அண்ட் அவ அட்டாக்ஸ் பண்றா. அவளோட மாஸ்டர் ரெஃபரிங் பண்ணின ஆள் இவனா இருக்குமோன்னு திங்கிங் பண்றா. அதே சமயம் பெல்மேன் வார்ம் சலைவாவை ஸ்வாப் பண்றதுக்கு இதுதான் பர்ஃபெக்ட் சான்ஸ்னு நினைக்கிறான். ஆப்வியஸ்லி ஃபீலிக்ஸ் ஆலியா அந்த லைட் விங் டெக்னிக்கை அவளுக்கு பாஸ் பண்ணின நாளை ரிமெம்பர் பண்றா. அண்ட் அந்த ப்ளோவை விட்டு எஸ்கேப் பண்ண முடியிற யாரையாவது ஃபவுண்ட் பண்ணினா அவங்க உனக்கு நான் டாட் பண்ணதை விட அதிகமாக டீச் பண்ணுவாங்கன்னு வார்ன் பண்ணினான். அவ சாட் இல்யூஷன்ஸோட ஃப்ளட் நடுவுல அவனை டுவர்ட்ஸ் போறா. பட் பெல்மேன் ஸ்டாண்டிங் ஸ்டில்லா நடுவுல இருக்கான். அவ அட்டாக்குக்காக போறா. இவன் வாட் ஹீ இஸ் கேப்பபிளா இருக்கான்னு தெரிஞ்சுக்க வான்ஸ் பண்றா. பட் அவ ஸ்ட்ரைக்ஸ் பண்ற மூமெண்ட்ல அவனோட சாடு தூக்கி த்ரோணமே ஆகுது. இது அவளை கன்ஃபியூஸ் பண்ணி அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்க வான்ஸ் பண்றா. பெல்மேன், நீ கிராஸ் சாட்ஸ் பண்ணணும் வான்ஸ் பண்ற உன்னோட ஹேபிட் தான் நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டிய வீக்னஸ்னு எனக்கு ஷியோரா தெரிஞ்சுதுன்னு சொல்றான். ஒரு எக்ஸ்ப்ளோஷன் கேசல் முழுக்க நடக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரிடா இது வெரி டிஸ்ட்ரக்டிவ் அட்டாக்கா இருந்துச்சு, இவன் ஃபினிஷ்ட் ஆகி இருக்கணும்னு சொல்றாங்க. பட் அந்த ஸ்கவுண்ட்ரல் பெல்மேன் அங்க இருக்கான். நான் ஜஸ்ட் ஃபைனா இருக்கேன்னு சொல்றான். ஃபீலிக்ஸ், நான் சாடை எய்ம் பண்ண போறேன்னு உனக்கு ஹவு தெரிஞ்சதுன்னு கேட்குறா. பெல்மேன், நீ அந்த டீட்டெயிலில் டூ ஃபோக்கஸ்டா இருந்ததால தான்னு சொல்றான். ஈக்குவாலிட்டியை தேட சாட்ஸ் மட்டும் ஒன்லி வே இல்லைன்னு சொல்றான். இந்த ஃப்ரேஸை கேட்டதும் ஃபீலிக்ஸ் அவளோட மாஸ்டரை ரிமெம்பர் பண்ணி ஸ்டார்ட்ஸ் கிரைங். ஃபென்சிங் குரூப்புக்கு அவனை வெல்கமிங் பண்றா. பெல்மேன் அந்த ஃபீலிங் தான் இவன் டபுள் கல்டிவேஷன் ஆக்டிவேட் பண்ண வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்த ஃபீலிங்னு ஃபீல்ஸ் பண்றான். அப்புறம் இவன் அவளை அப்ரோச் பண்ணி இப்போ நீ பெட்ல உன்னோட பார்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண டைம்னு சொல்றான். ஃபீலிக்ஸ் ஓகே, அவன் வாட் ஹி வாண்ட்ஸ் பண்றானோ அதை நான் டூ பண்ணுவேன்னு சொல்றா. பெல்மேன் ஹியூமன் பாடியில் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் குரூப் இருக்கிற ஒரு கேவை விசிட் பண்ண கோயிங்கா இருக்கான். அப்போ ஆலிஸ் அவளோட ஓல்டர் பிரதரான ஃபீலிக்ஸை கெட் அப் பண்ண சொல்றா. பெல்மேன் ஓல்டர் பிரதர்னு சொன்ன அந்த ஃப்ரேஸை கேட்டதும் ஸ்டார்டில் ஆகிறான். அண்ட் இவன் லேசி சொன்னதை ரிமெம்பர் பண்றான். ஒரு ஏஞ்சலோட ஜெண்டரை தெரிஞ்சிக்கிறது சில நேரம் டிஃபிகல்ட்டா இருக்கும்னு. பெல்மேன் அவனோட எக்ஸ்ரே பவர் ஆக்டிவேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்றான். அவன் ஆக்சுவலா ஒரு ஷார்ட்ஸ்மேன் ஃப்ரெண்டுலாம். அண்ட் இப்போ இவன் டிஸ்மே ஆகிறான். இவனால பண்ண முடிஞ்ச ஒரே திங் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு போறது தான்.